அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. என் பேர் எஸ்ராஜ். என் பேர் எஸ்ராஜ். நீங்க 5 வாட்டி தொழுவீங்க. ஏன் அது 10 வாட்டியா தொழுவனா இல்ல 1 வாட்டியா தொழுவனா? கேள்வி. சரி, அதாவது ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்காரு. என்ன பேருங்க? இசக்கிராஜ். சகோதரர் இசக்கிராஜ் அவர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் நாங்க 5 நேரம் பள்ளிவாசல்ல போய் தொழுவணும். அதையே 10 நேரம் ஆக்கினா என்ன, அல்லது 1 நேரம் ஆக்கினா என்ன, அது 5 நேரம் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அவர் இசக்கிராஜ் சொல்றத வச்சு 10 நேரம் ஆக்கிடுவோம். இன்னொருத்தர் எந்திரிச்சு 15 ஆக்கினா என்னன்னு கேட்பாரு. கேட்பாரா இல்லையா? 10 நான் சொல்லிட்டு வைங்க, ஏன் 10 எழுதி வச்சுங்க, அது 15 ஆக்கினா என்ன, 2 ஆக்கினா என்னன்னு இன்னொருத்தர் கேட்பாரு. அப்படி அவங்க 2 ஆக்குறேன்னு வைங்க, ஏன் நீங்க 7 ஆக்க கூடாதுன்னு ஒருத்தர் கேட்பாரு. இந்த கேள்விக்கு முடிவே இருக்காது. எந்த நம்பரை கொண்டு வந்தாலும் வேற ஒரு நம்பரை கண்டிப்பா கேட்கத்தான் செய்வாங்க. ஒரு யூனிஃபார்ம் வரணும்னு சொன்னா ஏதாவது ஒன்னத்தை ஏத்துக்கிட்டு ஆகணும். இது நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் கடவுளுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார், நாங்க நம்புறோம். அவர் ஒரு 5 டைம்ஸ் அதை பண்ணுங்கன்னு எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. எங்களுக்கு தலைவராக இருக்கிறவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம ஏத்துக்கிட்டோம். இதை நம்பரை மாத்துறதுனால கேள்விகளை தவிர்க்க முடியும்னா மாற்றிவிடலாம். எந்த நம்பரையாவது சொல்லுங்க, அதுல கேள்வியை வராதுன்னு சொல்ல ஒரு மாற்றி விடுவோம். எந்த நம்பரை சொன்னாலும் மறு கேள்வி வரும். 20 சொன்னா 30 ஆகுனா என்னம்பீங்க, 100 சொன்னா 102 ஆகுனா என்னன்னு கேட்பீங்க. அப்ப இந்த கேள்வியை முடிவு கொண்டு வர்ற மாதிரி இருக்காது. அதான் காரணம். என்னுடைய பெயர் ஏ பாலசுப்ரமணியம். திருநெல்வேலி டவுன்ல இருந்து வந்திருக்கிறேன். உலகமெல்லாம் உதிக்கின்ற உதய சூரியன் கிழக்கை பார்த்து உதிக்கும் போது இஸ்லாமிய நண்பர்கள் ஏன் மேற்கு நோக்கி தொழுகை செய்கிறீர்கள்? அழகான கேள்வி. அதாவது சூரியன் கிழக்க உதிக்கும் பொழுது உலகத்துக்கெல்லாம் கிழக்கு தான் சூரியன் உதிக்குது. அப்ப முஸ்லீம்கள் எதுக்கு மேற்கு பார்த்து தொழுவுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இது நீங்க இந்தியாவுக்குள்ள மட்டும் பாக்குறதுனால உங்களுக்கு இந்த கேள்வி வருது. முஸ்லீம்கள் சகோதரர் என்ன பேர் சொன்னீங்க? பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னது போல கிழக்கு நோக்கி தொழக்கூடிய முஸ்லீம்களும் உலகத்தில் இருக்கிறார்கள், வடக்கு நோக்கி தொழக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், தெற்கு நோக்கி தொழக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். எல்லா திசைகளிலும் முஸ்லீம்கள் தொழுகை நடத்துகிறார்கள். எப்படின்னு கேட்டா திசை எங்களுக்கு முக்கியம் இல்லை. சவுதி அரேபியாவில் மக்கான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கதான் உலகத்துல முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கு நாங்க நம்புறோம். ஆதாம் முதல் மனிதர் கட்டின பள்ளிவாசல் அந்த ஊர்ல இருக்குது. அது காபான்னு சொல்லுவாங்க. அது ஸ்கொயரா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை நோக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. அந்த ஆலயம் எந்த திசையில் இருக்கிறதோ அதை நோக்கணும். இதை ஆலயம் வச்சுக்கிறீங்களேன். நான் இப்படி நின்று தொழுவணும், நீங்க இப்படி நின்று தொழுவணும். இந்த ஆலயத்தை நோக்கிறதா இருந்தா இவரு இந்த பக்கம் தொழுவாரு, இவர் இந்த பக்கம் தொழுவாரு. அப்ப உலகத்துல இந்தியாவுக்கு மேற்கு இருக்கிறதுனால நாங்கள் மேற்கு தொழுவோம். மேற்கு திசைக்காக நாங்க தொழுவல. அந்த ஆலயம் இங்க இருந்து நேர போனோம்னு சொன்னா அந்த ஆலயத்தை நாங்க அடையலாம். அந்த ஆலயத்துக்கு கிழக்கே இருக்கிறதுனால மேற்கு தொழுகிறோம். அந்த ஆலயத்துக்கு மேற்கே இருக்கிறவர்கள் கிழக்கு தொழுவாங்க, அந்த ஆலயத்துக்கு தெற்கே இருக்கிறவர்கள் வடக்க தொழுவாங்க, வடக்கே இருக்கிறவர்கள் தெற்கே தொழுவாங்க. அப்ப இந்த முதல் ஆலயத்தை நோக்கணும் என்பதான தவிர திசைக்கு ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்துல கிடையாது. இந்த திசை முக்கியமான திசை, இது சிறந்த திசை. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஃபலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு திசை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். திசைகள்ல பாரபட்சம் இல்ல. திசைக்காக நாங்க அப்படி பண்ணல. பாரதியாருங்கிற ஒரு கவிஞர் அதை கொஞ்சம் தப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. திக்கை வணங்கும் துருக்கர்ன்றார் அவரு. அதை வச்சுக்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க திசையை வணங்குறதாக மற்ற மக்கள் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. திசையை நாங்க வணங்குறது இல்ல. அதான் முக்கியம். வேற நான் குற்றாலம் ESV பாண்டியன், மானோட். அதாவது நீங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க. நீங்க எங்களுடைய வம்சவழியே வந்தவங்க. நீங்க அரபு நாட்டினுடைய வம்சவழிகள் கிடையாது. கால மாற்றத்தால மனம் மாறி இருக்கீங்க. உதாரணமா சொல்லணும், அவங்க நெல்லை மாவட்ட தலைவர் செயலாளர் மில்லத்து கூட குடிச்ச குலத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய மூதார்கள் முக்குலத்தை சேர்ந்தவங்க. தெற்குப்பட்டி தாழ்த்தப்பட்ட சேர்ந்தவங்க. தென்காசியில் இருக்க முஸ்லீம் மேடதாரமா சைவ முதலியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. பேட்டை முஸ்லீம் சிம்மப்புனார் வகையை சேர்ந்தவங்க. காயல்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மாலிகாபூர் படையெடுப்புக்கு பிறகு பிராமணர்கள் முஸ்லீம்கள் மாறி இருக்காங்க. ஆனா உங்களுடைய கலை கலாச்சாரம் எங்களுடைய கலை கலாச்சாரம் எல்லாமே ஒண்ணுதான்.
நீங்க இந்த மண்ணின் மைந்தர். இதுல எங்களுக்கு எந்த வித வேற்றுமையும் எந்த பிரிவும் கிடையாது. ஆனா நீங்களே ஒரு சிறுபான்மையோன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்க இருக்கீங்க. இது எங்களால எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் நாங்க எப்படி அதை சிறுபான்மையோன்னு காட்டிக்கிட முடியும்? ஒண்ணு. ரெண்டு, நீங்க இந்த கார்கில்ல வந்து இந்தியா செவிச்சிருது, அதை கொண்டாடக்கூட சில முஸ்லிம் இளைஞர்களுக்கு மனம் வரல. ஆனா இந்தியாவும் கிரிக்கெட்டும் விளையாடும் போது இந்தியா தோத்துட்டா பட்டாசு வெளுத்து கொளுத்துவாங்க. அப்போ 30 கோடி முகமுறையால், மொழிகளிலே 18 உடையால், செப்பது மொழிகளிலே 18 உடையால், சிந்தனையில ஒன்றில் மகாபாரதி பாரதி சொன்ன தேசிய ஒற்றுமைக்கு எப்படி ஒற்றுமையாக வளர்ந்துட முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் சில சாதி தலைவர்களும் சமய தலைவர்களும் கட்சி தொடங்க போய் அதில் அடிப்பட்ட இளைஞர்களுடைய எண்ணங்கள் விரோதமாக போகுது. அதனால இந்த இயக்கங்கள், சாதி பிரிவில் சமயங்களில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்பது அரசு தடை செய்யப்படும் என்னுடைய வேண்டுகோள். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஐயா பேர் என்ன சொன்னாங்க? குற்றாலம் இஎஸ்வி பாண்டியன். சகோதரர் பாண்டியன் அவர்கள் ரொம்ப அழகான, அதுவும் நல்ல கேட்க வேண்டிய கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் வந்து நாங்க எல்லாம் ஒண்ணு, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணுதான், எல்லா வெவ்வேறு சாதிகள் இருந்து நீங்க மதம் மாறி இருக்கிறீங்கிறாங்க. அது உண்மை. நாங்க முஸ்லீமா இருக்கிற யாரும் அரபு நாட்டு இறக்குமதி இல்லை. எங்களுடைய ஒரு 3-4 தலைமுறைக்கு போனா பிராமணரா இருப்பாங்க, இல்லைன்னா செட்டியாரா இருப்பாங்க, முதலியாரா இருப்பாங்க, தேவர் சமுதாயமா இருப்பாங்க, தலித்தாவும் இருப்பாங்க. பல மாதிரியான இனங்களா இருந்த நாங்கள் தான் முஸ்லிம்களா மாறி இருக்கிறோம். அது உண்மையான ஒரு நல்ல வார்த்தை, அழகான வார்த்தை. அவங்க என்ன கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்களே உங்களை சிறுபான்மை எதுக்கு ஒதுக்கிறீங்க? எல்லா தேசத்தோட 2 கலந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 சான்றையும் எடுத்து சொன்னாங்க. இந்த கார்கில் போர் நடந்தது, அதை வந்து நீங்க கொண்டாடாம விட்டுட்டீங்க. கார்கில் போரை வந்து கொண்டாடல. அது மாதிரி கிரிக்கெட் சொன்னீங்க, கிரிக்கெட்ல வந்து இந்தியா தோத்து போச்சுன்னு சொன்னா பட்டாசு வெடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் 2 பாயிண்ட் வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க. முதல் விஷயம், கார்கில் யுத்தம் நடந்த அந்த நேரத்தில் யாரெல்லாம் கொண்டாடணும், நாங்க எந்த வகையில கொண்டாடலன்னு சொல்றீங்க? ஒருத்தரும் கொண்டாடலாம் இல்ல. அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைவதற்காக வேண்டி முயற்சி பண்ணாங்க. நாம என்ன கேள்வி கேட்டோம்னு கேட்டா, முஸ்லிம் சமூகத்திலிருந்து கார்கில்ங்கிற ஒரு வழியாக அந்நிய நாட்டு கூலிப்பட நம்ம நாட்டுக்குள்ள வந்துருச்சு. எவ்வளவு வந்துருச்சுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவு ஊடுருவி வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம நாட்டினுடைய எல்லை எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில இந்த ஆட்சியாளர்கள் வச்சிருந்தா 150 கிலோமீட்டர் எல்லையை கடந்து அந்நிய நாட்டு படை இங்க வந்திருக்க முடியும். கார்கில் யுத்தம் என்பது 2 எல்லையில் நடந்த யுத்தம் இல்ல, நமது மண்ணில் நடந்த யுத்தம். யுத்தம் நடக்கிறதா இருந்தா அந்த நாட்டுக்காரன் அவன் எல்லையில இருப்பான், நம்ம நாட்டுக்காரன் நம்ம எல்லையில இருப்பான். இப்படித்தான் உலகத்துல யுத்தங்கள் நடக்கும். கார்கில் யுத்தம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா, இந்திய மண்ணில் நடக்குது. 130 கிலோமீட்டர் அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கூட சண்டை பிடிக்கிறான். அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டோம்னா, நீங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி ஊடுருவ விட்டீங்க? ஒரு எல்லை பிரதேசம்னா எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கணும். தேசபக்தி இருந்ததுனாலதான் இந்த கேள்வியை நம்ம கேட்டோம். தேசத்தை வந்து பாதுகாக்க தவறிட்டீங்க. உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? எத்தனை ராய் இருக்குது, ஐபி இருக்குது, ராணுவத்துக்கு தனியான உளவு பிரிவு இருக்குது. இவர்கள் எல்லாம் கண்காணித்திருந்தார்களே. ஆனால் 150 கிலோமீட்டர் சின்ன தூரமா? இங்க இருந்து திருச்சி வரைக்கும் வந்துட்டாங்க சொன்னா யாரும் பார்க்கலன்னு சொன்னா எப்படி நம்ம நம்ப முடியும்? அப்ப அந்த கையாளாத ஒரு நிலையை நீங்க கையாண்டீங்கிறது நம்முடைய குற்றச்சாட்டு. இதுதான் நம்ம சொன்னமே தவிர அந்த வெற்றியை கொண்டாடக்கூடாதுக்கா இல்ல. இவர்கள் கவனக்குறைவா இருந்த காரணத்தினால எத்தனை வீரர்கள் நம்ம பலி கொடுத்தோம். இந்த கார்கில்ல இந்த பலி கொடுக்காமலே எல்லையை காத்து இருந்தால் இந்த பலி கொடுக்க வேண்டிய அவசியமா வந்திருக்காது. எல்லையை ஊடுருவ விட்டு அவனை மலையில ஏற விட்டு எப்படி கொண்டு வந்திருக்காங்க? நம்மளோட சண்டை போடுறதுக்கு தேவையான சாதனங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டான். பீரங்கியை கொண்டு வந்திருக்கிறான், விமான எதிர்ப்பு பீரங்கியை கொண்டு வந்திருக்கிறான், குளிரை தாங்கக்கூடிய போர்வைகளை கொண்டு வந்திருக்கிறான், ஆயுதம், கத்தி, கப்பலாந்து அவ்வளவு சாமானியம் கொண்டு வந்திருக்கிறான், அரிசி, தானியம், பல மாதங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்திருக்கிறான். இவ்வளவையும் கொண்டுகிட்டு ஆயிரக்கணக்கான பேர் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவிக்கிட்டு உள்ள வர்றான்னு சொன்னா அதுல பாராட்டுவதற்குரிய அம்சம் இருக்குதா, கண்டிக்கிற அம்சம் இருக்குதா? நம்ம விரட்டி அடிச்சோங்கிற விஷயம் வேற. அவர்களுக்கு ஏற்பட்ட அதே அளவு சேதத்தை நாமும் அடைந்து விட்டு அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு வற்புறுத்தின பிறகு செஞ்சோம். அதுல கண்டிக்க வேண்டிய விஷயம், கவர்மெண்ட் ராணுவத்தை பாராட்டலாம், கவர்மெண்ட் கண்டிக்கணும். எந்த கவர்மெண்ட் அந்த பொறுப்புல தான் கண்டிக்கப்பட வேண்டியது. ராணுவம் உயிர் தியாகம் பண்ணி செஞ்சாங்களே அவர்களை பாராட்டணும் வித்தியாசப்படுத்தி நம்ம சொன்னோம். இது தப்பா? கவர்மெண்ட் ஏன் விட்டாங்க? இப்ப இலங்கை வழியாக விடுதலை புலிகள் வர முடியாம எவ்வளவு பாதுகாப்பு போட்டு வச்சுக்கிறாங்க. கடல் வழியாக
கடை ரோந்து போயிட்டு இருக்குது. இதை விட டேஞ்சரான ஏரியா இல்லையா அது கார்கில்ங்கிறது? பாகிஸ்தானுடைய பகுதி இல்லையா? அதுல எவ்வளவு கவனமா இருக்கு, எப்படி வர விட்டீங்க, அதான் கேள்வி. அப்ப வர விட்டதுக்காக நம்ம கண்டிக்கணுமா பாராட்டணுமான்னு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் நம்ம கண்டிச்சோம், வீரர்களை பாராட்டணும். இன்னும் சொல்ல போனா கார்கில் போர்ல இறந்தவர்கள் எண்ணிக்கையில தமிழ்நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 20 பேர் இறந்திருக்கிறாங்க. 20 பேர் இறந்திருக்கிறாங்க. 20 பேர்ல 10 பேர் இறந்திருக்காங்க தமிழ்நாட்டில். 10ல 4 பேர் முஸ்லீம். அப்ப முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு 10ல 4 என்ன கணக்காச்சு? 40% ஆச்சு. ஆனா முஸ்லிம்கள் இருக்கிறது கவர்மெண்ட் கணக்குப்படி 7, நான் எந்த கணக்குப்படி 13 தமிழ்நாட்டில். அப்ப 13% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், 7% இருக்கக்கூடிய சமுதாயம், 40% நம்ம தியாகம் பண்ணித்தான் இருக்கும் அந்த கார்கில் போர்ல. இன்னும் சொல்ல போனா கூர்கா ரெஜிமெண்ட் மாதிரி முஸ்லீம் ரெஜிமெண்ட் அங்க ஒண்ணு இருக்குது. அவர்கள் தான் மலையில ஏறி போய் விரட்டினாங்களே தவிர கார்கில்ல வெற்றிக்கு காரணம் முஸ்லீம் ரெஜிமெண்ட் தான் போனாங்க. ஏன்னா இவர்கள் தான் அவங்களை ஏமாற்ற முடியுங்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய ஆட்கள் மாதிரியே போய் உள்ள ஊடுருவி நுழைந்து அடிச்சு விரட்டினதுல முஸ்லீம் ரெஜிமெண்ட் தான் முக்கியமான பங்காட்டு. கடைசியா விரட்டினது அவங்களை வச்சுதான். அப்ப முஸ்லீம் ரெஜிமெண்ட் போய் அடிச்சதுனாலதான் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமா போச்சான் இந்த ராணுவத்தில் இழப்புலையே. அப்ப முஸ்லீம்கள் தங்களுடைய பங்குகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன ஒரு விஷயம் தெரியுமா? இந்த செய்திகள் பத்திரிகையில என்னமோ உங்களுக்கு தெரியல, வருவதில்லை. நான் சொல்லுங்க, அதை பத்தி என்ன வேண்டாலும் கேளுங்க. அதை நாங்க உணர்றோம். இன்னொரு கார்கிலுடைய முக்கிய வெற்றிக்கு ஏவுகணை தயாரிச்சதே பாரத அப்துல் கலாம் தான். அதையும் நாங்க பாராட்டுறோம். அதே நேரத்தில் இந்தியாவுடைய கிரிக்கெட் தோத்துச்சுன்னா அதுக்கு கேப்டன் முகமது அஸ்வதீன் தான். ஆமா, அதே இதை நான் உணர்றோம். உங்களுடைய மனப்பான்மை மாற்ற இருக்குன்னு தவிர இல்ல, உங்களுடைய தியாக மனப்பான்மை நாங்க குறைச்சே சொல்லல. இந்து சமயத்தோடு உலகமெல்லாம் வளர்த்த தேவருக்கு பாலூட்டி வளர்த்ததே முஸ்லீம் தாய் தான். கண்டிப்பா. இன்னும் சொல்ல போன இந்த மேடையில நான் என்ன பேசுறேன்னா, எனக்கு கல்வெறிவு புகுத்தி வளர்த்ததே காயப்பட்டினம் PSK ஃபேமிலி தான். அதே நான் நன்றியோட கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய தியாக மனப்பான்மை நாங்க குறைச்ச மதிப்பிடல. ஆனா உங்களுடைய இளைஞருடைய மனப்போக்கை நீங்க மாற்ற முற்படணும் நான் சொல்ல. இல்ல, மனப்போக்கு மாறல, தெளிவா நம்ம இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது கிரிக்கெட் விஷயத்துக்கு வந்தாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, கிரிக்கெட்டை எப்போதுமே தேசபக்திக்கு நீங்க அளவுகோலா எடுக்காதீங்க. ஏன் எடுக்காதீங்க? நான் ஆரம்பத்தில் நாங்க சொல்லிட்டு வர்றோம். இப்ப எல்லாம் சண்டை சிரிச்சு போச்சு. கிரிக்கெட்ல இருக்கிற எல்லாரும் அயோக்கியம், ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வர்றா பாருங்க, முழு வேஷம் போட்ட கபில் தேவ் வரைக்கும் வந்தாச்சு. என்ன பண்றாங்க? அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி? அதாவது இவன் தான் ஜெயிப்பான்னு வைங்களேன். இப்ப ஜிம்பாப்வேக்கு இந்தியாவுக்கு சண்டை நடக்குதுங்க கிரிக்கெட்ல. யாருங்க ஜெயிப்பா? இந்திய டீம். ஜிம்பாப்வே வீக்கான டீம் தானே, அவ்வளவுதான். பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்குது. யாரு ஜெயிப்பான்னு கண்ண மூடிட்டு சொல்ல முடியும்? பங்களாதேஷுக்கு முடியாது. கிரிக்கெட்ல அவங்க அவ்வளவு திறமையான ஆட்கள் இல்ல. பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு சொல்லிடுவீங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னா, சூதாட்டக்காரர்கள் குரூப் இருக்கிறான், இவன் போய் பந்தயம் கட்டுவான். எப்படி தெரியுமா? பங்களாதேஷ் தான் ஜெயிக்குமா. பங்களாதேஷ் ஜெயிக்க சான்ஸே இல்ல, பங்களாதேஷ் தான் ஜெயிக்கும்னு பந்தயம் கட்டுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? முடியாதுன்னு தெரியறதுனால பந்தயம் கட்டுவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் ஒவ்வொரு கட்டையா வாங்குவான். அது கோடி கணக்கில் போயிடும். பங்களாதேஷ் பாகிஸ்தான்காரனை கூப்பிடுவான். அவனை கூப்பிட்டு என்ன செய்வான்? இம்ரான்காரனை கூப்பிட்டு, நீங்க உனக்கு ஒரு 5 கோடி, அவனுக்கு 1 கோடி கொடுத்துருவோம், நீ தோத்து போற அப்படிமா. இவன் எந்த காலத்தில் இத்தனை கோடி பார்க்க போறான்? சரி, நான் தோத்து போறேன். இந்த ரன் அவுட்ல ஆகுறாங்க எல்லாம் செட்டப். இப்படிமா பால் கிட்ட கூட கடந்து காலை கூட தாண்டி இருக்காது, வேணும்னு ஓடுவாங்க. அங்க பேசுனதுக்காக வேண்டி, அங்க ரன் அவுட் ஆகுறேன்னு பேசிட்டு வந்துட்டான்ல, பேசிட்டு வந்ததுக்காக வேண்டி 1 ரன்ல வருவான். ஒரு வாட்டி ஓடி அடிப்பான், அடுத்த நிமிஷம் 1 ரன் கூட எடுக்காம பேடி எனக்கு திரும்பிடலாம். இதெல்லாம் என்னன்னு அவன் அப்படி நடக்க சான்ஸே கிடையாது. அப்ப இந்த பாகிஸ்தான் ஜெயிக்கிறவன் என்ன செய்வான்? ஒரு தொகையை வாங்கிட்டு தோத்து போறேன்பா. நீங்க எல்லாரும் பாகிஸ்தான் ஜெயிப்பான்னு பந்தயம் இருப்பீங்க. நான் ஒரு ஆள் மட்டும் பங்களாதேஷ் ஜெயிப்பாம நான் எங்க போயிருவேன்? நான் எங்க போயிருடைய தகுதி? அப்ப இந்த விளையாட்டுடைய வெற்றி தோல்விகள் எல்லாம் விளையாட்டில் தீர்மானிக்கப்படுவதில்லை, சூதாட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்க உட்கார்ந்து எவன் ஜெயிக்க போறான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவன் ஜெயிப்பாங்க ஏற்கனவே முடிவாயிருச்சு. விளையாடுறதுக்கு முன்னாடியே எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுருச்சு. அந்த கிரிக்கெட் சூதாட்டத்துல கபில் தேவ்ல இருந்து ரவிசாஸ்திரில இருந்து அசார்தீன் வரைக்கும் வர்றாரு. அசார்தீன் வர்றாரு பாருங்க, வரப்போது எல்லாம். கடைசியில் ஒருத்தம் பாக்கி இல்லாம எல்லாரும் நமக்கு நல்லா நாமம் போட்டிருக்காங்க. அப்ப இந்த கிரிக்கெட்டை ஒரு தேசபக்திக்கு நீங்க அளவுகோலா கொள்ளாதீங்க. எத்தனை விளையாட்டுல அது ஒரு விளையாட்டு. இதுல என்ன, சில பேர் நீங்க சொன்ன மாதிரி சில கிறுக்கம் இருக்கான் எல்லா சமுதாயத்திலையும். அவன் என்ன பண்ணுவான்? 2 பக்கத்திலையும் இருப்பான். இவன் பாகிஸ்தான்காரன் உள்ள வரக்கூடாது, கிரிக்கெட்டுக்கு நான் கொத்துவேன் அப்படின்னு சிவசேனாக்காரன் போன உடனே இவன் ஒருத்தர் இருப்பான், முஸ்லீம் ஒருத்தன், நான் பாகிஸ்தானை பாராட்டுவாமா. இவன் இது 2 பேர் செய்யணும் தப்பு. விளையாட்டுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது. 2 நாட்டுக்குள்ள சண்டையா?
பாகிஸ்தான் ஜெயிச்சவனா பாகிஸ்தான் டெல்லியை பிடிச்சிருமா, இல்ல இந்தியா ஜெயிச்சவனா இந்தியா போய் இஸ்லாமாபாத்தை பிடிச்சிட போதா? இது ஒரு விளையாட்டு. இந்த 11 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு நாட்டுக்கும் தேசபக்திக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப அதுவும் ஏமாத்திருக்கான்னு வழங்கி போச்சு. அதனால இப்படிப்பட்ட எண்ணம் நம்மள முஸ்லிம்கள் யாராவது இருந்தாங்கன்னா, எப்படி பாகிஸ்தான் ஜெயிச்சவனா வெடி போடுறவன் இருந்தான்னா திருந்திக்கிறங்க. அந்த விளையாட்டை எடுத்துக்கிறங்க. அவங்க சுட்டி கேட்கிற அளவுக்கு இடம் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம் கூறுகிறேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கமாக 33 வாரங்கள் திரையில் பார்த்து அதனுடைய கருத்துக்களை தெரிந்து இஸ்லாத்தினுடைய குர்ஆனையும் அதில் வழிநடையையும் வாசித்துக் கொண்டு வர லட்சம் மக்களில் நானும் ஒருவன். சூராத் 1 அத்பாத்திஹால இருந்து சூராத் 114 அந்தாஸ் வரைக்கு 6666 வசனங்களையும் படித்து அதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான இறை தூதர்கள் இந்த நாட்டிலே வந்து மக்களுக்கு சுவிட்சி அடைய செய்ததில் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் கிபி 571 உதயமாகி கிபி 632 61 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக, உலக மக்களுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் நல்ல ஒரு எடுப்பான இறை தூதராக வந்து மக்களுக்கு நல்லது செய்து கொண்டதை நாம் அறிகிறோம், வாசிக்கிறோம். அன்பர்களே, இத்தனைக்கும் உள்ள இந்த மாதிரி தூதர்கள் செய்தும் குர்ஆன் வழியில் வந்து இறையருளை பெற்று அதனுடைய வழிமுறைகளை நடந்து வந்து இறுதி என்பது நம்முடைய அந்தாசி என்பது குர்ஆனில் வருகிறது. அந்த முறையில் நல்லது செய்யக்கூடிய நபர்களை எந்த வகையில் ஆண்டவன் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார், கெட்ட வழியில் நடந்து செல்லக்கூடியவனை ஆண்டவன் எந்த வழியில் நடத்தி செல்கிறான் என்பதை இந்த மாமன்றத்துக்கு ஐயா அவர்கள் விவரணமாக சொன்னால், என்னை போல் வாசித்து இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்த, அதை கருத்துப்பாடு இல்லாம குரோத மனப்பான்மை இல்லாமல் இந்த சமய இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறதுக்கு என் மனமார்ந்த நன்றியை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த சமயத்தை வழி நடந்து இதை பின்தொடர்ந்து இந்த சமய நூலை வாசித்து இதனுடைய கருத்துக்களில் என்ன லாபம் கிடைக்கும், இறுதியில் நமக்கு என்ன ஆண்டவன் அதுக்கு வைத்திருக்கிறான் என்பதை சொன்னால் நன்மையாக இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் தூத்துக்குடியை சேர்ந்தவன். லைன் சி பால்ராஜ் எம்ஜேஎஃப் பலரச வியாபாரம். ஐயா பெரியவர் பால்ராஜ் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நல்ல கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னா, இந்த கடவுள் வந்து நல்லவர்களுக்கு என்னென்ன செய்ய போறாரு, கெட்டவர்களை எப்படி எல்லாம் நடத்துவாரு, இதை பத்தி விளக்கி சொல்லுங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை. இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத விளக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. ஆமா தெரியும். 150 நாடுகளுக்கு இந்த மெசேஜ் போகும் ஒளிபரப்புறதுனால. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கடவுள் படைச்சது ஒரே ஒரு ஜோடியை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு மனிதனை தான் கடவுள் படைக்கிறார், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். அவங்கள இருந்து பல்கி பெருகிதான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நம்ம என்ன ஜாதி பேசிக்கிட்டாலும் சரிதான், அதெல்லாம் போலித்தனமானது. எல்லாமே அந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு பிறந்த சந்ததிகள் தான் நம்ம எல்லாருமே. அந்த 2 பேர்ல ஆரம்பித்த மக்கள் வந்து இன்றைக்கு 600 கோடி ஆயிட்டோம். வெறும் 2 பேர்ல ஆரம்பிச்ச மக்கள் வந்து இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு பேர்னு கேட்டா 600 கோடி. இந்திய ஜனத்தொகை 100 கோடி ஆயிடுச்சு, தாண்டிக்கிட்டு போயிருக்கு. அப்ப இது இவ்வளவு வந்துருச்சு. இன்னும் அதிகமா மக்கள் தொகை பெருகலாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முதல் மனிதன் தோன்றுவதற்கு ஒரு ஆரம்பம் இருந்தது மாதிரி உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இப்படியே போய்கிட்டே இருக்காது, கண்டினியூவா இப்படியே போய்கிட்டே இருக்கும் நினைக்க கூடாது. எப்படி முதல் மனிதனுக்கு இப்படி போயிட்டு இருந்தா இந்த பக்கம் ஒரு ஆரம்பம் இருக்கு பாருங்க. 600 கோடி, அதுக்கு முந்தி 500 கோடி, அது கொஞ்சம் முந்தி போனா 400 கோடி, அதுக்கு முந்தி போனா 100 கோடி, அதுக்கு முந்தி போனா 50 கோடி, அப்புறமே 10 கோடி, 1 கோடி, 1 லட்சம், 10,000, 100, 2 வந்து நிற்கும். இப்படியே போனோம்னா 2 போய் நிக்கிற மாதிரி இப்படியே போனோம்னு சொன்னா இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. முடிவு எப்படி இருக்கு? உலகத்தை ஒரு கட்டத்தில் கடவுள் அழிச்சிருவார். இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, கடவுள் வந்து
அது இன்னைக்கே அழிக்கலாம், அதுக்கு வருஷம் சொல்லப்படல. இன்னொரு 100 வருஷத்துக்கு கூட அழிக்கலாம், இன்னொரு 1000 வருஷம் கூட அதுக்கு ஆகலாம். அதுக்கு டைம் சொல்லப்படவில்லை. டைம் நபிகள் நாயகமே எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. தெரியாது என்று நீ சொல்வீராக என்று குர்ஆன்ல கட்டளை இருக்கு. ஆனால் உன்னை நாங்க உறுதியா நம்பணும் முஸ்லிம்கள், உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடும், எல்லாம் கம்ப்ளீட்டா காலியாயிரும். சயின்டிபிக்காவும் இது ஒண்ணு மாற்றமானது கிடையாது. இந்த கோள்கள் எல்லாம் தன்னுடைய சக்தியை இழந்து கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா. பூமிக்கு கொஞ்சோண்டு ஈர்ப்பு சக்தி குறைஞ்சுன்னு வைங்க, இது போய் சந்திரன்ல போய் முட்டி போடும். சந்திரன்ல உள்ள ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சா போதும், இது போய் அதுல மோதிரும். சுக்குநூறா செதறி போகக்கூடிய வாய்ப்புகள் அறிவியல் பூர்வமாகவே இருக்கக்கூடியதுதான். அப்படி இந்த உலகம் ஒரு கட்டத்தில் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அழிக்கப்பட்ட பிறகு, அதான் முக்கியமான பாயிண்ட், அழிக்கப்பட்ட பிறகு முதலாவது மனிதர் இருக்காரு, அவர்ல இருந்து கடைசி அழிக்கப்படுத அந்த காலத்தில் உள்ள எல்லாரையும் கடவுள் திரும்ப உயிராக்குவார். இதை முஸ்லிம்கள் நாங்கள் நம்பணும். முஸ்லிம் எங்களை நாங்கள் சொல்லிக் கொள்வதாக இருந்தால் இதை நாங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாம நம்பணும். எப்படி நம்பணும்? முதல் மனிதர் ஆதாம்ல இருந்து இன்னைக்கு உலகம் அழிக்கப்படுதுன்னு வைங்க, இந்த 600 கோடி பேரும் திரும்ப உயிராக்கப்படுவோம், கடவுள் முன்னாடி நிறுத்தப்படுவோம். கடவுள் நிறுத்தி இந்த உலகத்துல வாழும்போது என்னவெல்லாம் நம்ம செஞ்சோமோ எல்லாம் கடவுளுக்கு தெரியும். அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நான் பேசுறவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், நீங்க கேள்வி கேட்கிறவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் எல்லாத்தையும் நிறுத்தி வைத்து விசாரணை நடத்தி, விசாரணை ஒரு பால்மாதிக் தான், அவருக்கு தெரியும் யாரா நல்லவன். அப்ப நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்ற பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, சொர்க்கம் என்பது எந்த கண்களும் அதனை பார்த்ததில்லை, எந்த காதுகளும் அதனை கேட்டதில்லை, எந்த உள்ளமும் அதை பற்றி சிந்தித்ததில்லை. அவ்வளவு பெரிய பாக்கியம், நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நினைச்சதெல்லாம் இங்க கிடைக்காது உலகத்துல, என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பரிசை கடவுள் தருவார். இது நல்லவர்கள் தீர்மானிக்கிறவர்கள். கெட்டவர் என்று தீர்மானிக்கப்படுமையானால் அவர்களுக்கு நரகம் என்ற ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதில் அவர்கள் தண்டிப்பார். தண்டித்தவர்கள் சாக மாட்டார்கள், திரும்ப திரும்ப அவர்கள் வேதனையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய வகையில கடவுள் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. அங்க நல்லா இருப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம ஒழுங்கா நடப்போம். இப்ப நம்ம மனுஷன் இருக்கமே, எத்தனை விஷயங்கள் தப்புன்னு நமக்கு தெரியும், விட மாட்டோம். குடிக்கிறது தப்புன்னு தெரியும், பிடிப்போம். கலப்படம் செய்வது தப்புன்னு தெரியும், செய்வோம். அது மாதிரி மோசடி செய்வது தப்புன்னு தெரியும், செய்வோம். விபச்சாரம் பண்ற தப்புன்னு தெரியும், செய்வோம். ஏன் செய்யறோம்? தப்பு தான். அதை செஞ்ச எவன் என்ன கிழிச்சிருவான்னு நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கலப்படம் பண்ணிவிட்டோம், எவன் என்ன பண்ணிவிடுவான் நம்மள அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி எவனாவது பண்றதுக்கு ஒரு அதிகாரி வந்தான்னா அவனுக்கு ஒரு கவர்ல வச்சு போட்டு கொடுத்து அவனும் போயிடுவான். இதானப்பா என்ன எங்களை பண்ணிடுவீங்க, நீங்க என்ன சட்டம் போட்டு எங்களை என்ன கிழிச்சிருவேன்னு கேட்கறான். அப்ப இந்த மனப்பான்மை இருக்கிற காரணத்தினாலதான் மனிதன் தப்புகளுக்கு மேல தப்புகளை தெரிந்து கொண்டே செய்து கொண்டிருக்கிறான். அவன் நல்லவனா வாழணும்னு சொன்னா நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்காம போகாது. நீ தப்பு செஞ்சா உலகத்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஒழுங்கா நேர்மையை வியாபாரம் பண்றவனை விட கலப்படம் பண்றவன் காசு குவியும், மோசடி செய்யறவன் காசு குவியும். அவன் தான் செழிப்பா வசதியாகவும் இருப்பான். இதை பார்த்து நீ தப்பு செய்ய ஆசைப்படாதப்பா, கடவுள் உன்னை விட்டு பிடிக்கிறார், உன்னை கண்காணிச்சுட்டு இருக்கிறார். இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதல்ல உன்னை மிதிப்பாரு. அப்படி உன்னை நினைச்சுக்கன்னு சொன்னா மனிதன் இந்த உலகத்துல ஒழுங்கா நடப்பான். அதுக்காக வேண்டி நியாய தீர்ப்பு நாள், கியாமத்து நாள், இறுதி தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒன்றை நாங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கையில தான் எல்லா மார்க்கங்கள்ல இருந்து இஸ்லாம் வித்தியாசப்படுது. மற்ற வேத மார்க்கங்கள்ல எல்லாம் பிறவிகள் 7 பிறவின்றாங்க. அந்த பிறவியில செஞ்சதுக்கு இந்த பிறவி, இந்த பிறவியில செஞ்சது அடுத்த பிறவின்னு சொல்லி 7 பிறவியோட அந்த இது முடிஞ்சு போயிடும். அப்படி சொல்லக்கூடிய அப்படி ஒண்ணு இருக்கு. இஸ்லாத்துல அப்படிலாம் சொல்லப்படல. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நீ செய்யற தப்புக்கு கொடுக்கிற தண்டனைய நீ உணரணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்ப நான் என்ன பிறவியா இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் தண்டனை பெற்ற பிறவியில உட்கார்ந்து இருக்கிறேனா, பரிசு பெற்ற பிறவியா நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. தண்டனை என்பதோ பரிசு என்பதோ அவன் உணரக்கூடிய வகையில் இருந்தா தான் அது தண்டனையோ பரிசாக ஆக முடியும். இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நீ தப்பு செஞ்சியா, உலகத்துல தப்பிச்சுக்கிட்டியா, கவர்மெண்ட் ஏமாத்திட்டியா, அதிகாரிகளை ஏமாத்திட்டியா, அப்பாவிகளை மிதிச்சியா, இங்க வாடா, என்கிட்ட தப்பையலாது, அங்க லஞ்சம் செல்லாது, அங்க சிபாரிசு ஏற்படாது அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் மிதிப்பாருன்னு நினைச்சாதான் இந்த உலகம் சீராக இருக்கும், மனிதன் ஒழுங்கா நடப்பான், மனித குலமே ஒரு நேர்மையான சமுதாயமா மாறுங்கிறதுக்காக வேண்டி இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது. மறுமையில சொர்க்கம் ஒண்ணு இருக்குது, நரகம் ஒண்ணு இருக்குது.
அது உலகத்தில் அழிச்ச பிறகு எல்லாரையும் டோட்டலா கடவுள் உயிராக்கி இந்த ஏற்பாடுகளை செய்வாரு. இதான் அதுக்குள்ள பதில். பெயர் கபிலன், நெல்லை நகர். சொல்லுகை சொல்லி பயனுடைய, சொல்லற்க சொல்லி பயனிலா சொல் என்று ஐயன் வள்ளுவனும் கூறுகிறான். நீங்களும் பொருளாதார சீர்திருத்தம் என்று சொல்லி நீங்கள் 100க்கு 2.5 சக்காத்து வாங்கி அதை வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்றவர்களுக்கு கொடுத்த நலம் என்று சொல்கிறீர்கள். அதை நான் பகுத்தொன்று பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்துவற்றுள்ளாம் தலை என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதை அறஞ்செய்ய விரும்பு என்று ஆத்திச்சூடியிலே சொன்னாலும், அதற்கு பிறகு தர்மஞ்செய் என்று சொன்னாலும் கூட எங்கள் அவாவை சொல்லுகிறோமே தவிர எங்கள் குறிப்பிட்டு இதை வரைமுறைப்படுத்தி சொல்லியதற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய மதத்தை மார்க்கம் என்று சொல்வதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதே மார்க்கத்தில் 2.5 ரூபாய் கொடுக்கப்படுகிறது, எல்லோரும் கொடுக்கிறார்களா என்பதை ஒரு வரைமுறை தெரிய வேண்டும். நீங்கள் சொல்வீர்கள் நாங்கள் வலதுகை கொடுத்தால் இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். நான் நம்முடைய 4 ரதவீதிகளை வருகின்ற ஒரு கடையிலே பார்த்தேன். நன்கொடை என்று இன்றைய கடைக்குள் வர வேண்டாம் என்று ஒரு கடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகின்ற போது ஒருவருக்கு எவ்வளவு வருகிறது என்பதை நீங்கள் பள்ளிவாசலிலே ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வருகிறார்கள், தொழுகிறார்கள். அவர்கள் பட்டியலிலே 2 ரூபாய் கொடுப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது என்பதை பட்டியலை வைத்துக் கொண்டு, வறுமை கோட்டுக்கு வாடுகின்றவர்களுடைய பட்டியலை வைத்துக் கொண்டு, நீங்கள் நம்முடைய இஸ்லாமிய கடவுள் அந்த தூதருடைய இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் படித்து கொடுத்தால் இதை சால பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் உங்களுடைய இந்து கோயிலிலே பட்டியல் போடுகிறார்கள், ஒரு விசிறி போட்டால் கூட நன்கொடை என்று போட்டிருக்கிறார்கள், இது சரியில்லை என்று சொல்வீர்கள். அது ஒரு வகை சரியாக இருந்தாலும் 50 விழுக்காடு நான் ஒப்புக்கொள்கிறேன். காரணம், ஒருவன் நன்கொடை கொடுப்பதும் ஒருவன் பிறருக்கு ஈகை சொல்லுகிற காரணத்தினால் அடுத்தவனுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது. ஈதல் இசைவிட வாழுதல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கென்று வள்ளுவன் கூறியிருக்கொப்பே. பிறருக்கு புகழ் வேண்டும். நீங்கள் சொல்வீர்கள் எல்லா புகழும் ஆண்டவனுக்கு என்பீர்கள். நான் ஆண்டவனுக்கே என்று இருந்தாலும் கூட அந்த புகழ் வழியாக மனிதன் செல்வது இருந்தால் தான் அவனை ஊக்குவிப்பதற்கு இந்த முறை வழி இருக்குமே. உங்களுடைய மார்க்கம் எங்களுடைய மார்க்கத்திற்கு வழிகாட்டியாக இருக்குமா? இதை விளக்கம் தர வேண்டும். அதாவது ஐயா அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தர்மங்களை பொறுத்த வரைக்கும் பகிரங்கமாக செய்தால், வெளிப்படையாக செய்தால் அது இன்னும் கொஞ்சம் பேர் செய்வதற்கு ஊக்குவிப்பாக இருக்குமே, நீங்க அதை ரகசியமா தான் இருக்கணும்னு எதுக்கு சொல்றீங்க அப்படிங்கறது அவங்க கேட்டதுல ஒரு முக்கியமான அம்சம். தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லும் தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லா வணக்க வழிபாடுகளையும் பிறர் மெச்சுவதற்காக செய்வதை இஸ்லாம் கண்டிக்கிறது. நான் தொழுகிறேன்னு வைங்களேன், 4 பேர் பார்த்து என்னை நல்ல மனுஷன் சொல்வதற்காக நான் தொழக்கூடாது. கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு தான் நான் தொழணும். மனிதர்களுடைய பாராட்டு பெறுவதற்காக நான் ஒரு வணக்கத்தை செய்தால் அந்த வணக்கம் கடவுள்கிட்ட எடுபடாது. அதை இஸ்லாம் சொல்றது உண்மைதான். அதுல இருந்து தர்மத்திற்கு விதிவிலக்கு கொடுக்குது. ஐயா கேட்ட மாதிரியே தர்மத்திற்கு குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, குர்ஆனுடைய வசனம் நான் சொல்லக்கூடிய என்னுடைய சொந்த கருத்து இல்ல. இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஇம்மாஹிய வ இன் துஃபூஹா வ து'துஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும். நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி செய்தால் அதுவும் நல்லது, ரகசியமாக நீங்க செய்தீர்களேயானால் அதுவும் நல்லது. இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் நீங்கள் ரகசியமா செய்தாலும் அதுவும் நல்லது. நீங்கள் வெளிப்படையா, எதுக்கு வெளிப்படையா இஸ்லாம் செய்ய சொல்லுதுன்னு கேட்டா ஐயா சொன்ன காரணம் தான். வெளிப்படையாக செய்யக்கூடிய நேரத்தில் நான் கொடுக்கறத பார்த்து நீங்க கொடுப்பீங்க, நீங்க கொடுக்கறத பார்த்து அவர் கொடுப்பாரு, அவர் கொடுக்கறத பார்த்து இவர் கொடுப்பாரு. அப்ப ஏழை மக்களுக்கு அதிகமான பயன் கிடைக்கணும்னு சொன்னா இருக்கப்பட்ட 4 பேர் கொடுக்கும் போது கொஞ்சம் விளம்பரப்படுத்தி கொடுக்கலாம். அது தப்புன்னு இஸ்லாம் சொல்லல, விளம்பரப்படுத்தியே கொடுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. ரகசியமா எப்ப ரகசியமா கொடுக்கணும், நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவளை பாராட்டுவாங்க, தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் ரகசியமா கொடுத்துட்டு போயிடலாம். ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள மாதிரி ஆரம்பிச்சு வைப்போம், நம்ம ஒரு 10 பேர் மாதிரி கொடுத்து காட்டுவோம், அதை நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுவோம், போஸ்டர் அடிச்சு ஒட்டுவோம், இதை பார்த்து விட்டாலும் கொஞ்சம் பேர் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நினைத்தோமையானால் அந்த நோக்கத்தையும் இஸ்லாம் வரவேற்குது, குர்ஆன்ல அனுமதிச்சிருக்குது. அடுத்து ஐயா அவர்கள் ஜக்காத்தை பற்றி கேட்டார்கள். நீங்க சொல்றீங்க எத்தனை பேர் அதை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி. ஜக்காத் என்பது நீங்க நல்லா விளங்கிக்கணும். இஸ்லாம் ஆட்சி செய்யக்கூடிய முஸ்லிம்களுடைய கையில் ஆட்சி இருக்குமையானால் ஜக்காத்துங்கிறது ஐயா சொன்ன மாதிரி இருக்காது. ஜக்காத்துங்கிறது கணக்கு பார்த்து அரசாங்கம் கம்பல்சரியா வசூல் பண்ண வேண்டியது வரி. அது இஸ்லாமிய மார்க்கத்தில் வரி தனி,
அது போக ஜக்காத் என்று தனியாக வசூல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து இறங்கும். ஆடு எத்தனை, மாடு எத்தனை, ஒட்டகம் எத்தனை, தங்கம் எவ்வளவு, வீடு எவ்வளவு, வாசல் எவ்வளவு, சொத்து எவ்வளவு, நகை எவ்வளவு, எல்லாத்தையும் கணக்கு எடுக்கும். கணக்கு எடுத்து 2.5% கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு போய் மாட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஏழைகளுக்கு கண்டிப்பா கொடுத்துரும். இன்றைக்கு அரபு நாடுகள்ல வந்து கட்டாயமாக அந்த அரசாங்க ஜக்காத்தை வசூலிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம பள்ளிவாசல் கட்டாயப்படுத்தி வாங்க முடியுமா? அதை போய் ஒருத்தர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, ஐயா அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கட்டாயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாரு. முஸ்லிம்ல உள்ளவரே சொல்லுவாரு. அன்பு வழி சொல்றீங்களே, இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு செய்யறோம் கேட்டா, ஒரு கட்டத்துல இஸ்லாத்தில இருந்து ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கும். இன்றைக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு நாங்க மக்களை கொண்டு வந்து இந்த ஜகாத் என்பதை கொடுப்பதற்காக வேண்டி பைத்துல் மால் பொது நிறுவனம் ஊருக்கு நாங்க அமைக்கிறோம். வசதி படைத்தவர்கள்ட்ட எல்லாம் நாங்க வந்து கூட்டாக போய் வசூல் பண்றோம். வசூல் பண்ணிக்கொண்டு இல்லாத ஏழைகளுக்கு 50 பைசா ஒரு ரூபான்னு தர்மம் செய்யாம அவர்கள் முன்னேறுவதற்கு தேவையான 10,000 20,000 அப்படின்னு கொடுத்து, ஒரு தையல் மிஷின் வாங்கி கேட்டார்னா அவர் 2 தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அடுத்த வருஷம் அவர் யாசகம் கேட்க கூடாது அப்படிங்கிற நிலைமைய வாணியம்பாடி, பேரணாம்பட்டு, சென்னை அது மாதிரியான எத்தனை ஊர்கள்ல வந்து அதை அமைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பைத்துல் மால் சொல்லி இன்னும் அதை விரிவுபடுத்த நான் ஒத்துக்கிறோம். ஜகாத்துக்கு நீங்க சொல்றீங்களே, அதை இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய குறை இருக்குது. அது எங்களுடைய குறை, அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதை சரி பண்ணுவோம். சிவசுப்பிரமணியன் கொக்கரவளம், ஷரியத் சட்டம் என்றால் என்ன? அது குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதா? அதை விளக்குங்கள். அப்புறம் ஹஜ் யாத்திரை போகும்போது சாத்தான் மேல கல்லெறியுதுன்னு ஒரு சடங்கு இருக்கு. அது வன்முறை தூண்டுவது போல் ஆகாதா? சாத்தானை இறைவன் பார்த்துக் கொள்ள மாட்டாரா? நாம் தான் தண்டிக்க வேண்டுமா? இறைவன் செய்து கொள்ள மாட்டாரா? அவருக்கு விளக்கம் சொல்லுங்க. அதாவது ஐயா, ஒரு கேள்வின்னு முதல்ல சொன்னா வரம்பு மீறக்கூடாது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆனா நீ இன்னொரு கேள்வி, கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. உங்களுக்கு கேசட் தப்பிச்சுக்கிட்டியா? சரி, ஒரு கேள்விக்கு கேசட் கிடைக்கும், ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். கேசட் மாத்துறாங்க, கேசட் மாத்திருக்காங்க. மதியதா அந்த இது வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாரு? எந்த கேள்விகள் பதில் இருக்கு? இன்னொன்னு என்ன? முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? சரியா கேட்டாங்க. சாத்தான கல்லெறிகிறத பற்றி அந்த கள்ளக்குறிச்சியில கேட்கப்பட்டது. அந்த கேசட்ல உங்களுக்கு பதில் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு வந்ததை வந்து அவங்க தீங்கல இல்லாம போயிடும். இந்த கேள்வியை நம்ம பதில் சொன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. கேள்வியும் கட்டாயம் டிவியில. அதாவது ஷரியத்து சட்டம் என்று சொல்றீங்களே, அது குர்ஆன்ல இருக்குதா என்று கேட்கிறாங்க. ஷரியத்து சட்டம் என்பது குர்ஆன்ல உள்ளதுக்கு பேர் தான் ஷரியத் சட்டம். மனுஷனா உண்டாக்குன சட்டத்தை வந்து ஷரியத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம். குர்ஆன்ல இருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் சொல்லி இருக்கணும். குர்ஆன்ல இருப்பதும் நபிகள் நாயகம் சொன்னது மட்டும்தான் ஷரியத்து. ஷரியத்துனா இஸ்லாம் மார்க்கம்னு இருக்கும். அப்ப அதுதான் ஷரியத் சட்டம். ஆனா இந்தியாவில் ஷரியத் சட்டம்னு சொல்றாங்களே, அது குர்ஆன்ல உள்ளது இல்ல. அது நீங்க விளங்கிக்கணும். இந்தியாவில் முஸ்லிம் பர்சனல் லா ஷரியத் சட்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த ஷரியத் சட்டம் என்பது முகலாய மன்னர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சில நூல்களை வைத்துக் கொண்டு அதை ஷரியத் சட்டம் என்று சொல்லி ஒரு நடைமுறையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன்ல உள்ளதையும் நபிகள் நாயகம் சொன்னதையும் அவங்க வச்சுக்கல. ஆனால் உண்மையில ஷரியத் சட்டம் என்பது குர்ஆன்ல உள்ளதுதான். நாங்கள் அதையும் மாற்றம் செய்வதற்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒழுங்கான ஷரியத் சட்டத்தை அமுல் கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்க பாடுபட்டு இருக்கோம். அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். தாங்கள் விழுப்புரம் ஜில்லாவுக்கு வந்திருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்தினீர்கள். அதிலும் நான் பங்கு கொண்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஆனா அதற்கு மேல அனுமதி இல்லாதால் வேற 1-2 கேள்வி விட்டு போய்விட்டது. நான் ஏனென்றால் இந்த சங்கராபுரம் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே பிரின்சிபாலாக வேலை பார்த்து வருகிறேன். இப்பொழுது நான் நினைக்கக்கூடிய கேள்வி யாருக்குன்னு ஒண்ணு கேட்டாங்க. அதாவது நாங்க வேலை பார்க்கும் போது சிறுவண்டத்துல டாக்டர் மீரான் ஒருத்தர் இருந்தாரு. அவரு மெக்காவுக்கு போனாரு. அப்ப வழி அனுப்ப போயிருந்தோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திருப்பி போகும்போது மனைவியை கூட்டிட்டு போனாரு. அப்ப எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, இந்த வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்துக்கு போகும்போது மாத்திரம் பெண்களை கூட்டு போக மாட்டேங்கயா,
அங்க மெக்காவுக்கு மாத்திரம் போறாங்களா அப்படி ஒரு சந்தேகம் வந்து ஏற்கனவே ஒரு அம்மா கேட்டா நீங்க டச் பண்ணிட்டே அதை இந்துக்களும் கூட்டு போறாங்க, கிறிஸ்டியன்ஸும் சர்ச்சைக்கு கூட்டு போறாங்க. அடுத்த கேள்வி, இப்ப வந்து இஸ்லாம் கோட்பாடுகள் படிக்க வட்டிக்கு கடன் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா எத்தனையோ முஸ்லிம்கள் இளைஞர்கள் அதே தொழிலாக வச்சிருக்காங்க, வட்டிக்கு கடன் கொடுத்து அதை வாங்கிட்டு சாப்பிடுறாங்க. உங்களுக்கு வேற தொழிலே இல்லையா? வேற தொழிலை மாற்றக்கூடாதா? அப்படி அதை மீறி செஞ்சாங்கன்னா உங்க இந்த கோட்பாடுகளுக்கு விரோதமானதா இல்லையா? அதுக்கு விளக்கம் தேவை. அந்த ஐயாக்கு அந்த இந்து கொடுங்களா, பேசட்டும். பெண்கள் பள்ளிக்கு போற சமயம் அவங்களுக்கு பேச கொடுங்க. ஆமா கொஞ்சம் நீங்க கேள்வி உண்டு. பெண்கள் பள்ளிக்கு போற சம்பந்தமா கேசட் வாங்கிக்கிறங்க. வட்டி சம்பந்தமா உள்ளதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல வட்டிக்கு அனுமதி இல்லைங்கிறத நீங்க விளங்கி வச்சிருக்கிறீங்க, அதனால கேட்கறீங்க. இஸ்லாம் வந்து வட்டியை ஒரு பெரும் பாவமா சொல்லுது. மனுஷனுடைய ஈக இறக்க குணம், மனிதாபிமானத்தை எல்லாம் சாகடிக்கக்கூடிய தன்மை வட்டிக்கு இருக்கு. இந்த வட்டியில முஸ்லீம்களே ஈடுபடுறாங்க என்பது அவருடைய கேள்வி. நல்லா விளங்கிறேன்னு, இஸ்லாத்தில் வட்டிக்கு அனுமதி இல்லைன்னு ஐயா விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் இஸ்லாத்துல வட்டிக்கு இடம் இல்லைன்னு விளங்கி இருக்கிறாங்க. முஸ்லீம்களே வாங்குறாங்களே என்று கேட்கிறாங்களே, இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதிலா சொல்ல முடியாது. நான் முஸ்லீம்களுக்கு அறிவுரை தான் சொல்ல முடியும். உங்க கேள்விக்காக வேண்டி நான் எங்க சமுதாயத்து மக்களுக்கு அறிவுரை சொல்றேன். ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க, மேல முஸ்லீம் ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்கிற அளவுக்கு நீங்கள் இஸ்லாத்தை வந்து புறக்கணிக்கிற நியாயமா தான் கேள்வி. இஸ்லாம் வந்து எதை ஒரு பெரிய பாவமா சொல்லுதோ, எந்த பாவத்தை கடவுள் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லப்படுகிறதோ, எந்த பாவத்தை செய்யறதுனால ஏழை மக்கள் சுரண்டப்படுறாங்களோ, இந்த வட்டிங்கிற காரணத்தினால ஏழைகள் வந்து இருக்கிற சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து மூழ்கி போற அளவுக்கு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நீங்கள் செய்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு களங்கம் சுமத்தணுமா? சிந்திச்சு இறைவனை பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்க கேள்வியை அவங்களுக்கு அறிவுரையா வச்சிடறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினா அவங்க திருந்துவாங்க, மாறுவாங்க. இதையே நாங்கள் எங்களுடைய வேலை திட்டமா எடுத்துக்கொண்டு ஊருகளா போய் வட்டி வரதட்சணை ஒழிப்பு மாநாடுகள் இப்ப எல்லா பக்கமும் நாங்கள் நடத்திட்டு வரோம். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நாங்கள் கேட்ட பிறகுதான் இந்த ரெண்டு தீமை எங்க சமுதாயத்துல ஆழமா இருக்குது, அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஐயா, என்னுடைய பெயர் அல்லிக்கண்ணன், ஊர் கயத்தாறு. சொல்லுங்க. இங்க கேமரா. என்னுடைய பெயர் அல்லிக்கண்ணன், ஊர் கயத்தாறு. இது மதத்தினுடைய புறமை சம்பந்தமான கேள்வி. எல்லா மதங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒரு மதத்தை இன்னொரு மதம் இழிவுபடுத்தக்கூடாது என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் இஸ்லாம் சகோதரருடைய உள்ளத்திலே அறிந்தோ அறியாமலோ அல்லது பிறர் போதனையாலோ அடுத்த மதத்தை இழிவுபடுத்துகின்ற வகையிலே போதிக்கப்படுகிறார்களோ என்கிற ஐயப்பாடு எழுகிறது. குர்ஆனிலே 6ஆம் அத்தியாயம் 108வது வசனம், அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள், அவ்வாறு ஏசுவீர்களானால் அறியாமையின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவார்கள் என்று ஒரு வசனம் வருகிறது. இதை அனைத்து முஸ்லிம்களும் தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள் என்பதிலே ஐயமில்லை. நான் கேட்பதிலே நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தாங்கள் எழுதிய ஒரு புத்தகத்திலே 786 என்பதை பற்றி விளக்கம் தந்து கொண்டு வருகிறீர்கள். அப்படி வருகிற ஒரு இடத்திலே சொல்கிறீர்கள் 786 என்பது பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வரும் என்று கூறக்கூடாது. மோசமான அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகளுக்கு கூட 786 வரும். ஹரே கிருஷ்ணா என்பதை எங்கள் அடிப்படையில் கூட்டினால் கூட வரக்கூடியது 786 என்று தாங்களே எழுதியிருக்கிறீர்கள். ஆக ஹரே கிருஷ்ணா என்கிற சொல் மோசமானது என்று எழுதக்கூடிய உணர்வு உங்களை போன்ற சிந்தனையாளர்களிடமே தோன்றிவிடுமானால் சராசரி இஸ்லாமியுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதில் நீங்கள் மாற்றம் தர வேண்டும் என்பதை கேட்டு இதற்கு உங்களுடைய விளக்கத்தை விளைகிறேன். அதாவது ரொம்ப அது நம்ம எழுதுனதை நீங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டு கேட்கறீங்க. அதாவது பிஸ்மில்லா என்பது 786 என்பது பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வரும் என்று சொல்ல முடியாது. மோசமான வார்த்தைகளுக்கும் வரும். அது தனி டாபிக். அது அறிவுகட்ட மடையனு சொல்லி கூட்டி பார்த்தா கூட என்ன வரும், அது 786 வரும். மோசமான வார்த்தைகளுக்கும் வரும் அப்படிங்கறத முடிச்சுட்டு அப்புறம் ஹரே கிருஷ்ணாவுக்கு வரணும் இன்னொரு வார்த்தையா தான் வருது. ஹரே கிருஷ்ணா மோசமான வார்த்தை சொல்லப்படல, மோசமான வார்த்தைகளுக்கும் வரும் என்றத அது ஒரு வாசகம். அந்த ஹரே கிருஷ்ணாவுக்கு மட்டும் வராது. மோசமான வார்த்தைகளை திட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு வார்த்தைக்கு 786 வரும். என்னமாவது ஒரு வார்த்தையை எழுதி பார்த்து கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அது 786 வரும். இது நல்ல வார்த்தைக்கு உரியதுதான் ஆகாது. அதனால நீ எதுக்கு 786 போடுற, அது பிஸ்மில்லாவை குறிக்காதுன்னு சொல்றோம். அதை சொல்லிட்டு இன்னொரு உதாரணமா ஹரே கிருஷ்ணாங்கிறாங்க, அதுக்கு 786 வரும்.
ஹரே கிருஷ்ணாவில் உள்ள எழுத்தை கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நம்பர் கொடுத்து ஹாவுக்கு எத்தனை ராவுக்கு எத்தனை கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல 756 வரும்னு அது இன்னொரு உதாரணமே தவிர அதை மோசமான வார்த்தை நம்ம சொல்லல, அந்த எண்ணத்தில் சொல்லல. அது மாதிரி புரிந்து கொள்ளக்கூடியது இன்னும் கொஞ்சம் விவரமா எழுதிருக்கணும், அவ்வளவுதான், நோக்கம் கிடையாது. என்ன கேட்டா சில மனிதர்கள் பயன்படுத்துற வார்த்தைகள்னால நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்க கேட்டதுனால என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை இப்படி புரிந்து கொள்றார்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம எழுதணுங்கிறது தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த எண்ணம் நமக்கு இல்ல. அப்படி இருந்தா இது மாதிரி நிகழ்ச்சிக்கு நாங்க நடத்த மாட்டோம். முதல்ல மோசமான வார்த்தைகளுக்கும் வருங்கிறது தனி விஷயம், ஹரே கிருஷ்ணாவுக்கு வருகிறது தனி விஷயம். ஹரே கிருஷ்ணா என்பது மோசமான வார்த்தை நம்ம எழுதவே இல்லை, அந்த எண்ணத்திலும் சொல்லல, அவ்வளவுதான். இன்றைய தனசிங் உடன்குடி உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களையும் இன்று ஒரே நாள் அழிக்க நினைத்தால் அனைத்து வேதங்களும் அழிந்துவிடும். ஆனால் ஒரே ஒரு வேதம் மட்டும் அடுத்த நிமிடத்திலே உற்பத்தியாகி ஒரு புள்ளி கூட மாறாமல் உடனே கையில் கிடைக்கும். அதான் திருமறை திருக்குரான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு ஒரு அத்தாட்சி, இதான் இறைவனுடைய வேதம் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. வேறு எவரேனும் ஒரு கடுகளவு கூட குறை சொல்ல முடியாத ஒரு வேதம். அதிலே எந்தவித ரெக்கமெண்டேஷனும் ஒரு நபியே கேட்கார், என்னுடைய தவப்பாளுக்கு மன்னிப்பு போற கேட்பார் கிடையாது. அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷனோ வாய்க்கும் காதுக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் இறைவன் இருக்கிறாங்க ஒரு வேதம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் வைத்துக் கொள்வோம், உங்க குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் நான் இருக்கேன். எனக்கு மனிதனுடைய கரங்கள் பட்டு பல இறைச்சொல்கள் சேர்க்கப்பட்டு இயேசுவை இறை மானாவும் இயேசுவை கடவுள் ஆக்கப்பட்டு இயேசுவை விசுவாசி என்று கொடுக்கப்பட்ட வேதம் எனக்கு வரப்பட்டிருக்கிறது. நானும் என் குடும்பத்தினரும் அந்த எனக்கு அருளப்பட்டதனால் நான் அதேபடி நடந்து வருகிறேன். நீங்கள் உங்களுக்கு அருளப்பட்டால் நீங்கள் அதுபடி நடந்து வர வேண்டும். ஆனால் என்னுடைய வீட்டிலோ கீழே விழுந்தாவோ மண்டையில் அடிபட்டாலோ இயேசுவை என்னை காப்பாற்றும் என்றும் எனக்கு எந்தவித நோய்கள் ஏற்பட்டாலும் உடனே ஒரு மத குடும்பம் சென்று கொஞ்சம் சிலுவையை போட்டு தனி தெளித்து அவருக்காக பிரார்த்தனை செய்வதும் நாங்கள் வழிபட்டு வருகிறோம். இப்படி எங்களுக்கு ஒழுங்கான வேதம் இல்லை, மனிதனுடைய கடம்பட்ட வேட்டம். உங்களுக்கு எந்தவித ஒரு குறையில்லாத வேதம் நீங்களோ கீழே விழும்போது ஏமேதீன் உங்களுக்கு ஒரு கிரை ஏற்பட்டால் ஒரு தர்காவில் போய் புள்ளே உருட்டுறதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தாயத்தை கட்டுறதோ இப்படி இருக்கிறது. நான் என்னுடைய கேள்வி அது இல்லை, தவறுதான். இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நீங்க வைத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் இப்படி செய்யாமல் உங்கள் பிள்ளையை திருத்தாமல் என்னிடம் நீ செய்தது தவறு என்று நீங்கள் கூறலாமா? எந்த விதத்தில் நியாயம்? சரியா, ரொம்ப அற்புதமான கேள்விய ஐயா கேட்டிருக்காங்க. பேர் என்ன சொன்னீங்க? தனசீலனா? தனசிங். சரி, ரொம்ப அழகான கேள்வி சகோதரர் கேட்கிறாரு. நீங்க ஒரு அழகான வேதத்தை வச்சிருக்கிறீங்க, அந்த வேதத்தின் பிரகாரம் கடவுளை தான் எதுக்கு நீங்க கூப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்துக்கிறீங்க. உங்க சமுதாயம் என்ன பண்றதுன்னா தர்காவில் போய் கும்பிடுறாங்க. உங்க சமுதாயத்தில் உள்ளவர் அல்லான்னு கூப்பிடாம மைதீன் ஒருத்தர் இருந்தாரு, அதெல்லாம் கவனிச்சிருக்காரு பாருங்க, பக்கத்து வீட்டுல உள்ளதெல்லாம். ஏன் மைதீன்னு சொல்லி மைதீன்கிறவரை கூப்பிடுறாரு. இதை திருத்தாம நீங்க எங்களை வந்துகிட்டு சொல்ல வர்றீங்க? நல்ல அழகான கேள்விதான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர் வழங்கி வச்சிருக்கிற மாதிரி தர்காவுக்குள்ள அனுமதி கிடையாது. தர்காண்டா என்ன? ஒரு நல்ல மனிதரா ஒருத்தர் உலகத்துல வாழ்ந்திருப்பாரு, அல்லது நல்லவரா நடிச்சிருப்பாரு. நிசமா நல்லவராகவும் இருக்கலாம், நல்லவரா நடிக்கவும் செய்யலாம். அவர் இறந்த உடனே அவருடைய அடக்கத்தலத்தையே வழிபடுறதுக்கு பேர் தான் தர்கா. நான் நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்திருக்கலாம், நெசமாவே நல்லவனா இருந்திருக்கலாம். நான் இறந்துட்டேன்னு வைங்க, என்னை கூட அடக்கம் பண்ணி வச்சுட்டு ஏன் காலில் விழுந்துருவாங்க, நீங்க தான் எல்லாம் செய்யணும். இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. நபிகள் நாயகத்து கூட தர்கா கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. அங்க போய் கும்பிடுறதுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரே கடவுள் தான். நபிகள் நாயகத்துக்கு கூட அந்த மாதிரி கோரிக்கை வைக்க இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி தர்காவுக்கு போறீங்கன்னு ஒரு கேட்கிறாரு பாருங்க. அது முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அவங்க தங்களை திருத்திக் கொள்ளணும். நம்மளை மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் கூட குர்ஆனை படிச்சுட்டு நம்ம செய்யற தப்புன்னு விளங்குறாங்க. முஸ்லிம்களாகி நாங்கள் செய்யற தப்புன்னு நீங்க விளங்குறீங்க. முஸ்லீமாக இருந்து கொள்ளக்கூடியவர்கள் இது தெரியல. நாகூர்ல, ஏர்வாடி, அஜ்மீர், மவுண்ட் ரோடு, மெட்ராஸ், இங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் மனிதர்கள் தான், இறந்து போன மனிதர்கள். அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அதே நேரத்தில் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறணும், இவங்களை திருத்திருத்தான் எங்களை திருத்தன்னு சொல்லக்கூடாது. கேள்வி அதான் அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, உங்களே நீங்க தப்பு இருக்கும்போது அடுத்த ஆளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படி கேட்கக்கூடாது.
ஏன் கேட்கக்கூடாதுன்னு கேட்டா, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு என்று உள்ள மக்கள் எல்லா மார்க்கத்திலும் இருக்கிறாங்க. நல்லதை கேட்க மாட்டேங்கிறவன் எல்லா மார்க்கத்திலும் இருக்கான். கேட்க மாட்டேங்கிறவன் இங்க இருக்கிறத கேட்க மாட்டான். இங்க கேட்கிறவங்க 10 பேர் இருப்பீங்க. அந்த வாய்ப்பை நம்ம எதுக்கு தவற விடணும்? முஸ்லிமா இருந்தவன்லாம் கரெக்டா கேட்பான்னு சொல்ல இயலாது, முஸ்லிமா இல்லாதவன்லாம் கேட்க மாட்டான்னு சொல்ல இயலாது. நல்லது எங்க இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணுங்கிற பக்குவப்பட்ட மனிதர்கள் எல்லா மார்க்கங்களும் நிறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்ப யாருக்கு நேர்வழி கிடைக்க இருக்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக நம்ம அழைக்கணுமே தவிர, நம்ம வீட்டை திருத்திட்டு தான் உலகத்துக்கு வரணும்னா ஒரு சீர்திருத்தவாதிக்கும் தகுதி கிடையாது. சீர்திருத்தம் உண்டாயிருக்காது. எல்லா சீர்திருத்தவாதிகளும் குடும்பத்தை எதிர்த்துத்தான் சீர்திருத்தம் ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை சீர்திருத்தவாதிகளுடைய மனைவிகள் சுத்தமா இல்ல, புருஷன் நல்லா இருந்தா பொண்டாட்டி நல்லா இல்ல, பொண்டாட்டி நல்லா இருந்தா புருஷன் கெட்டவனா இருக்கிறான், புள்ள நல்லா இல்ல தகப்ப நல்லா இருக்கிறான், தகப்ப நல்லா இல்லாம புள்ள நல்லா இருக்கிறான். எல்லா குடும்பத்திலையும் பார்க்கலாம். காந்தியில இருந்து எடுத்துக்கிறீங்களா, அவர் குடும்பம் எல்லாம் நல்லா இருந்து சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. அவருக்கு தான் இருந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி உள்ள காலத்திலே பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனார் நல்லவரா இல்ல, ஆபிரகாம் தீர்க்கதரிசி இருந்தாரு, அவருடைய தகப்பனார் நல்லவரா இல்ல, நோவாண்டு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவருடைய மனைவியும் மகனும் நல்லவர்களா இல்ல. அப்படியாக நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் குடும்பத்தை எல்லாம் திருத்திட்டு உலகத்துக்கு சொல்லணும்னு கேட்டா யாரும் எக்காலத்திலையும் எதையும் சொல்ல முடியாது. எந்த கருத்தையும் எந்த சீர்திருத்தையும் சொல்லவே முடியாது. அதனால என் தகப்பன் திருந்தலைங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தர் திருந்தல வாய்ப்பை நான் இழக்க முடியுமா? தகப்பனுக்கும் சொல்லுவேன், இன்னொருத்தருக்கும் சொல்லுவேன். தகப்பன் கேட்க மாட்டாரு, இன்னொருத்தர் கேட்பாரு, அவ்வளவுதான விஷயம். அதனால இதை திருத்திட்டு தான் அதுக்கு வரணும்னு சொல்லக்கூடாது. ஆனா அவர்களுக்கு சொல்லுவோம். நாங்க சொல்லாம இருந்தா நீங்க குற்றம் சொல்லலாம். எங்க சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கும் சொல்லுவோம், உங்களுக்கும் சொல்லுவோம். கடவுள் நேர்வழி காட்டுவார். சொல்லுங்க. சர்வ மதத்தினரை சார்ந்த மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய அனைத்து மத சமுதாய பெரியவர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய சிம்மக்குரலில் தனது கட்சியை வழங்கக்கூடிய 10 ஆண்டுகள் உங்களுடைய குரலோசையை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் அன்பு பரிணாமத்திற்கான வளர்ச்சியை பார்க்கின்ற போது சர்வ சமய மாநாட்டை நீங்கள் கோயம்புத்தூரில் நடத்தி இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை அனைத்து மத பிரமுகர்களும் நமது இஸ்லாமிய அன்பர்களும் ஒருவர் கருத்து ஒருமித்து ஒருங்கிணைந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒப்பற்ற தலைவர்களை பார்க்கின்றேன். உங்களுக்கு நன்றி. அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் சொல்கிறேன், இஸ்லாமிய கொள்கைகள் கோட்பாடுகள் பிறரை கவர்ந்தாலும் அவர்களை முழுமையாக இஸ்லாத்தில் பூர்ணமாக ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இஸ்லாம் இஸ் எ கைண்ட் ரிலிஜியன். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மதம் ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற மரியாதை ஏராளம். ஏறத்தாழ 15 ஆண்டுகள் நான் சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் என்று 15 ஆண்டுகள் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அரபு நாட்டிலே 8 ஆண்டுகள் சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய உடன்குடி மாநிலே கேவிஎஸ் முத்துப்பாண்டி என்று சொல்லக்கூடிய நான் இன்றும் என்றும் எனது வாழும் முடியவரை அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம், இஸ்லாத்தின் மீது கொண்ட மாசற்ற அந்த பண்பு, அந்த அன்பு. அதே நேரத்திலே நான் பிறந்த அந்த மண்ணையும் மறக்காமல், என்னுடைய இந்துத்துவ கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் சகோதரர்களாக கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் இந்து மதத்தையும் சமநிலையில் பார்க்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். என்னை உங்களோடு ஒப்படைத்துக் கொள்ளவா அல்லது என்னை நான் இப்படி தனிமைப்படுத்தி என்னுடைய கொள்கையை நான் நிர்ணயித்துக் கொள்ளவா என்ற கருத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பின்னாடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேள்விக்கு தான் ஒரு ஆளுக்கு அனுமதி. ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லலாம். இல்ல ஐயா. சரி, ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாமிய இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது எது? கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளருவதற்கு என்ன தடை அப்படின்னு கேட்கிறாரு. தடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தடை இருந்தா இவ்வளவு வளர்ந்திருக்காது. அரபு நாட்டில் என்னமோ ஒரு அறியாத ஒரு மக்கள் மத்தியில் தோன்றிய ஒரு மார்க்கம் இன்றைக்கு உலகத்துல கால்வாசி மக்களுக்கு மேல 150 கோடி மக்களுக்கு மேல 14 நூற்றாண்டுல சென்றடைஞ்சிருக்குன்னு சொன்னா நல்லா தான் வளர்ந்திருக்குது. இன்னும் நிறைய மக்கள்கிட்ட சென்று அடையல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை பட்டியல் தான் போட முடியும். முதலாவது காரணமா சொல்வதாக இருந்தால் நாங்க தான். இஸ்லாம் பிற மக்களை சென்றடையாத காரணம், அதை வாரிசு முறையில் பெற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்க தான். நாங்கள் ஒழுங்கான முஸ்லீம்களாக வாழ்ந்திருந்தோம் சொன்னா எங்களை பார்த்துட்டு மக்கள் அதை ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்க இஸ்லாத்தை படிக்கிறது குர்ஆன் உங்கள்ட்ட தமிழ்ல கிடையாது,
நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை நீங்க படிக்க முடியாது, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல. எங்களை தான் நீங்க பார்க்கணும். இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதா இருந்தா உங்க பக்கத்து வீட்டுல முஸ்லீமை பார்ப்பீங்க, உங்க எழுத்த வீட்டுல முஸ்லீமை பார்ப்பீங்க. நீங்க ஒரு கடையில வியாபாரம் பண்ணுவீங்க, முஸ்லீம் முதலாளியா இருப்பார், அவரை போய் பார்ப்பீங்க. அவரை வச்சுதான் நீங்க இஸ்லாத்தை இட போடணும். இவர்கள் முஸ்லீமா நடந்தார்களா? முஸ்லீம்னு சொல்லக்கூடிய நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி வட்டி வாங்குறாங்க, கலப்படம் பண்றான், மோசடி பண்றான், அளவு நிர்வகில குறை சொல்றான், முஸ்லீம்னு சொல்லிட்டு பொய் பேசுறான், முஸ்லீம் தண்ணி அடிக்கிறான், இதெல்லாம் செஞ்சா கடவுள் தண்டிப்பார்னு சொல்லக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லாம போயிடும். அப்ப முஸ்லீம் என்பவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அவன் உண்மையான முஸ்லீமாக நேர ஒழுக்கம் எல்லாத்துக்கும் எடுத்து காட்டான், வாழ்ந்து காட்டுனா மக்களை ஈர்க்கும். என்ன அழகான மக்கள், இவர்களை எந்த சித்தாந்தம் இப்படி உருவாக்குனுச்சு, ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, பொய் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நேர்மையா இருக்கிறாங்களே, பண்பாடா இருக்கிறாங்க என்று ஈர்க்கப்படுவாங்க. அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் இங்க வளர்ந்து. நீங்க நல்லா வரலாறு புரட்டி பார்க்கணும். நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவர்கள்ட்ட பாடம் கற்றவர்கள் இந்த நாட்டுக்கெல்லாம் வர்றாங்க. நபிகள் நாயகத்துல பாடம் படிச்சவங்க உலகம் பூரா போறாங்க. இந்த நாட்டுக்கும் கடல் வழியாக வர்றாங்க. அவர்களுக்கு அரபு மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. அவர்கள் பிரச்சாரம் பண்ணி இங்க உள்ள யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவங்கள பார்த்து தான் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த காலத்துல இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? நமக்கு தமிழ் தான் தெரியும், அவர்களுக்கு அரபி தான் தெரியும். பிரச்சாரம் பண்ண தெரியாதவர்களுக்கு அவங்களுடைய நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, அந்த சுத்தமான வாழ்க்கை, யாரும் ஏமாத்தாத தன்மை, அந்த மனிதனையும் எல்லாத்தையும் அண்ணன் தம்பியா பார்க்கிறது, இந்த பழக்க வழக்கங்களால் தான் இஸ்லாம் வளர்ந்துச்சே தவிர பிரச்சாரத்தினால வளரல. அப்ப இஸ்லாத்துக்கு வருவதற்கு தடையா இருக்கக்கூடியது முஸ்லிம்களாகிய நாங்கள் தான் என்பதை வெக்கம் இல்லாம நாங்க ஒத்துக்கிறோம். அதுல தயக்கம்னா எங்களுக்கு இல்ல. அவர்களை ஒழுங்கான முஸ்லிம்களா வாழ வைப்பதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை அவங்க மேற்கொண்டு இன்றைக்கு அப்படி வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிறைய கணிசமா உருவாகி இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு காலத்துல வரதட்சணை வாங்கினாங்க 50,000 1 லட்சம்னு சொல்லி, பெண்களை கசக்கிற இஸ்லாத்துல அனுமதி இல்லை, ஆனா டவுரி வாங்கினாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த 20 வருட பிரச்சாரத்துல கிடைத்த பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாங்கின வரதட்சணை வாங்காதவர்கள் உண்டா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வாங்கினதை திருப்பி கொடுக்குறாங்க. 20 வருடத்திற்கு முன்னால் நான் அறியாமல் வாங்கிட்டேன்னு சொல்லி இந்த உங்க பக்கத்தில் இருக்கிற மேலப்பாளையத்துல வரதட்சணையை திருப்பி கொடுக்கும் நிகழ்ச்சி. நான் இஸ்லாத்தை பற்றி அறியாத காலத்தில் வாங்கிவிட்டேன்னு சொல்லி 10 பேர் மேல போட்டு உட்கார்ந்து மாமனார் கையில வாங்கின வரதட்சணைய 20 வருஷத்துக்கு முன்ன பாவத்துக்கு பிராயச்சித்து தர்றாங்க. இந்த சமுதாயம் இன்னும் அதிகமாகும். இப்ப உண்டாக்கிட்டு வர்றோம். கடவுளுடைய கிருபையினால பெருமளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாறுதல்கள் எங்க சமுதாயத்தில் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த மாதிரி முஸ்லிம்கள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நல்ல ஆன்யோன்யம், பழக்க வழக்கம், பண்பாடுகள் எல்லாத்துலயும் அவங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தடையை நாங்கள் நீக்குவதற்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு சின்ன வேண்டுகோள், இங்க கேள்வி எழுப்புற இதுதான் 40 வயசுக்கு மேற்பட்டவர்களே கேட்கறாங்க. அதனால சின்ன ஒரு வேண்டுகோள், இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதை சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லி வாங்கியிருக்கேன் கொஸ்டின். ஏன்னா இவங்களை விட இப்போ இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு தான் அவங்களோட இந்த சமூகத்தை பத்தி, இந்த சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் பரவனதுக்கும் மற்ற மதங்கள் இந்தியாவில் பரவனதுக்கும் ஒவ்வொரு மதமும் தன்னை அந்த மனிதனை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அந்த கலாச்சாரத்தின் கூறுகளை, கலை வடிவங்களை தனக்கு பயன்படுத்திக்கிறது. அதுல ஒரு கூறுகளாக கிறிஸ்தவ மதம் தமிழ் எடுத்து தமிழ் மொழியில பண்றாங்க. இப்போ முஸ்லிம் மத சடங்குகளையோ அல்லது திருவிழாக்களோ கொண்டாட்டங்களோ இந்திய மரபுக்கு உடைய கலை வடிவங்கள் பயன்படுத்தப்படவில்லை. மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கலை வடிவங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம கலாச்சாரத்து கூறுகள், பண்பாட்டுகளை புரிஞ்சுக்கிறது. ஆனா இஸ்லாமில எந்த விழாவிலையும் இப்படி ஒரு கலை வடிவங்களை மக்கள் சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு ஏன் அதை நீங்க பயன்படுத்தல? இந்த ஒரு கொஞ்சம் விளக்கமா கேளுங்க. எப்படி விளங்கல கேள்வி? கிறிஸ்தவ மதம் தன்னை எப்படி என்ன கிறிஸ்தவ மதம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பண்பாட்டு வயமாதல் இந்து மதத்தில் உள்ள சில கூறுகளை உள்வாங்கி கொண்டு இதுக்கு நான் இன்னும் ஆரம்ப போனேன்னா, ஆர்சி மதம் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்துக்கு போனா சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது. இது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கோ ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கோ முக்கியமான ஒரு கருவியா இருக்கு. அதை விட கிறிஸ்தவ விழாக்கள் சிலம்பாட்டம், சில கலை வடிவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. நாடகம் கூட கிறிஸ்தவத்தில் இருக்கு. நமக்கே ஒரே மரபொழியான கலை வடிவங்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இஸ்லாமத்துல இப்படியான ஒரு கலை வடிவங்களோ இந்த பண்பாட்டு வயமாதல், கலாச்சார மாற்றத்துக்குரியான கருவிகள் எதுவுமே பயன்படுத்தலையே. இது உங்க மதத்துக்கு எதிரானதா இல்ல நீங்க மக்கள் அது உற்சாகப்படுத்துறதுக்கு இது ஒரு தடையா இருக்குங்கிறத நான் கருத்து. என் பேரு முத்துராஜா. இங்க முஸ்லீம் வழக்காரர்களை பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இது ஒரு பிரச்சனை கேட்கிறேன். சகோதரர் முத்துராஜா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ மார்க்கம் இந்த நாட்டில் கால் ஒன்றும் பொழுது
பக்கத்தில் இருக்கிற இந்து மார்க்கத்தில் உள்ள சில சடங்குகள் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் அந்த மக்கள்கிட்ட போக முடியுங்கிறதுக்காக வேண்டி அந்த சடங்குகளை தாங்கள் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த மார்க்கத்தை பரப்புனாங்க. அல்லது அவங்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிகள், நாடகம், கூத்து, இயல் இசை, நாடகம் இருக்கு இல்லையா, அதுகளை எல்லாம் அவங்க சுவீகரித்துக் கொண்டு அந்த முறையை பயன்படுத்தி அந்த மார்க்கத்தை வளர்த்தாங்க. முஸ்லிம்கள் இங்க இருக்கிற அந்த மாதிரியான சில பண்பாடுகளை எடுத்துக்கொள்ளாமல் தனித்து நின்று வளர்க்கிறது காரணம் என்ன? அதுக்கு ஏதாவது தடை இருக்குதா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சில அடிப்படை கோட்பாடுகளை இஸ்லாம் சொல்லுது. அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு எங்க நல்லது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப பெரிய அனுமதி கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்துல. விதிமுறைகள் ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தான் இருக்குது. அனுமதிக்கப்பட்டவைகள் நிறைய இருக்குது. சில அடிப்படையான அம்சங்களை இஸ்லாம் சொல்லிட்டு இதுக்கு எதிராக இல்லாதவற்றை எல்லாம் நல்லது இருந்தா, உதாரணம் உடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆடை இருக்குது. இஸ்லாத்துக்குன்னு ஒரு தனி உடை கிடையாது. உடை இஸ்லாமிய இந்து உடை இருக்கான்னு எனக்கு தெரியல, கிறிஸ்தவ உடை இருக்கான்னு தெரியல. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உடை இருக்கான்னு கேட்டா எந்த உடையும் கிடையாது. எந்த உடை உனக்கு வசதியோ, எந்த உடை உனக்கு பொருத்தமோ அந்த உடையெல்லாம் இஸ்லாமிய உடை தான். பேண்ட் இஸ்லாமிய உடை தான், கைலி இஸ்லாமிய உடை தான், வேஷ்டி இஸ்லாமிய உடை தான், எல்லாமே இஸ்லாமிய உடை இஸ்லாம் அங்கீகரிச்சுக்கிறது. என்ன கண்டிஷன் போடுற? நீ அணிகிற உடை உன்னுடைய மானத்தை மறைக்கிறதாக இருக்க வேண்டும். உடை என்று அணிந்து உள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுன்னா இது உடை இல்லை, அது மட்டும்தான் இஸ்லாமிய உடை இல்லை அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பட்டு உடை மட்டும் நீங்கள் அணியாதீர்கள், அவ்வளவுதான் தடை. பட்டாடை ஆண்கள் அணியக்கூடாது. இதை தவிர பாக்கி எந்த ஆடையை வேணாலும் அணிந்து கொள்ளலாம் இப்படின்றது. அப்ப இதுல நீங்க தமிழ்நாட்டு உடை அணிஞ்சுக்கலாம். இது பாருங்க, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, பேண்ட் அணிந்த முஸ்லிம்கள் இங்க இருக்கிறாங்க, வேட்டி அணிந்த முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இப்ப நான் லுங்கி இஸ்லாம்னு சொன்னீங்க. நபிகள் நாயகர் லுங்கியை கட்டினது கிடையாது. நபிகள் நாயகர் காலத்துல இந்த மாதிரி லுங்கி முறையே கிடையாது, வேட்டி முறை தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தச்சு மூட்டி கொடுக்கிற பழக்கம் அந்த காலத்துல கிடையாது. இது இன்னைக்கு நமக்கு வசதியா இருக்கனால நம்ம இதை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லிம்கள் நிறைய அணிஞ்ச உடனே அதான் இஸ்லாமிய உடனே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இஸ்லாமிய மார்க்கம் எல்லாத்துலயும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்குது, நல்லா எடுத்துக்கொள்ளலாம். இஸ்லாத்துக்கு தடையின்றி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. உதாரணமா இருக்கு, சில ஆடைகள் இருக்குது, உடவு பெண்கள் அணிகிற ஆடைகள். அந்த ஆடை உடலுடைய அந்த அங்கங்களை வெளிப்படுத்தி காட்டணும்னா அந்த மாதிரி ஆடை அணியக்கூடாது. அது மாதிரி சில கண்டிஷன்கள் இருக்கும். அந்த அடிப்படையில எல்லா மதத்தில் அவர்கள் செய்யக்கூடிய உணவு இருக்குது. இஸ்லாமிய உணவு ஏதாவது இருக்கா? நீங்க என்ன பிரியாணி இஸ்லாமிய உணவு சொல்லுவீங்க? இஸ்லாத்துக்கு பிரியாணி சம்பந்தமே கிடையாது. நபிகள் நாயகன் வாழ்ந்த ஊர்ல பிரியாணி கிடையாது, அரிசியே கிடையாது. நபிகள் நாயகன் சாப்பிட்டதெல்லாம் கோதுமை ரொட்டி தானே தவிர அந்த நாட்டில் அரிசி உற்பத்தியே கிடையாது. அப்ப அவருக்கு பிரியாணி நம்ம என்ன வழங்கி இருக்கிறோம்? முஸ்லீம்னா அவர் பிரியாணி அவனுடைய உணவு அப்படி நினைச்சு வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டா இங்க உள்ள முஸ்லீம்கள் அப்படி சாப்பிடுறாங்க, அதனால நீங்க நினைச்சுக்கிறீங்க. உணவுகளை குறிப்பிட்ட இஸ்லாமிய உணவு கிடையாது, இஸ்லாமிய உடைன்னு கிடையாது, இஸ்லாமிய பண்ட பாத்திரம் கிடையாது, இஸ்லாமிய அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாது, பாக்கி எல்லாம் செஞ்சுக்க அப்படி விட்டது ஒண்ணு. ஆனா ஒண்ணு நம்ம எதை தவறுன்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை செஞ்சு நடிச்சு மக்கள்கிட்ட ஊடுருவி ஏமாத்துறது என்பதை இஸ்லாம் ஒத்துக்கல. உதாரணமா எடுத்துக்கிறேன், இப்ப தேர் திருவிழான்னு நடத்துவாங்க. இந்த கலை கலாச்சாரம் இந்து மதத்தில் என்ன செய்யறாங்க? கடவுளை எல்லா மக்களும் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி கடவுளை மக்கள் தேடி போனது போக கடவுள் மக்கள் தேடிட்டு வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரத்துக்கு உள்ள வச்சு அந்த கடவுளை மூலவரை விட்டு என்ன செய்வாங்க? உற்சவர்னு தனியா வச்சிருப்பாங்க. மூலவர் அங்கே இருப்பாரு, அவருக்கு டூப்ளிகேட் ஒண்ணு வச்சு என்ன செய்வாங்க? தெருக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அது எல்லாரும் பார்க்கறதுக்கு செஞ்சாங்க. இது இந்து மதத்தில் உள்ளது. இது இஸ்லாத்தில் இருந்தா தான் இதை செய்யணும். இஸ்லாத்துல இல்லைன்னு தெரியும் போது நானும் ஒரு தேரை எடுத்து செய்வது அந்த மக்களை ஏமாத்துற வேலை. அப்ப நம்ம இஸ்லாம் அதை இல்லைன்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த மக்களை இப்படி போய் நம்ம ஏமாத்துவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு தேரை எடுத்து நீங்கள் நான் ஒண்ணுதான் கூப்பிடுறது இருக்குது, அது அந்த மக்களை ஏமாத்துறது. இஸ்லாத்துல மூலவர்னு கிடையாது, உச்சவர்னு கிடையாது, அவர் பள்ளிவாசல்லாம் இருப்பார்னு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் எதுக்கு தேர் இழுக்கணும்? கடவுளுக்குன்னு அந்த கோயில் தான் உறைவிடம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவரை நம்ம ஒரு இடத்துல இருக்காரு, எப்பவும் அவரை தொடர்பு கொள்ளலாம், எங்கேயும் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லும் பொழுது முஸ்லீம் எதுக்கு தேர் இழுக்கணும்? அப்ப கிறிஸ்தவர்கள் தேர் இழுப்பாங்க. அவர் கேட்கிறாராம், தேர் அவங்க இருக்கிறாங்க, இவங்களும் இருப்பாங்க, சப்பரம்னு சொல்லி செய்வாங்க, தேர் எடுத்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான வேலைகளை இஸ்லாம் செய்வது அனுமதிக்கல. நடிக்க கூடாதுன்னு சொல்லுது, ஏமாற்றக்கூடாது. உன்னுடைய கொள்கை என்னவோ அதில் கரெக்டா நடக்கிறங்க, அதான் உள்ள விஷயம். சொல்லுங்கம்மா, இங்க எங்க மைக் கேமரா. நான் தூத்துக்குடியில இருந்து வரேன். என் பேர் பாத்திமா பாபு. சரி. மதத்தை விட மனிதம் தான் முக்கியம்,
மேன்மைப்படுத்தப்பட வேண்டியது என்ற கருத்து இஸ்லாம் வலியுறுத்துகின்றதா? இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா? இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் எனும் பொழுது ஒரே இறை தேடுதலில் பல்வேறு சமயங்களும் பல்வேறு மார்க்கங்கள் என்பதை மனதார இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றதா? நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர் ஒரு முறை தொழுதுட்டு வெளியே வர்றப்போ ஒரு யூதர் அலமோதிட்டு தவிச்சுக்கிட்டு வர்றார். அப்போ அவர்கிட்ட நபிகள் தோழர்கள் அனுப்பி என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க அனுப்புறப்ப அவர் இல்ல, ஒரு சினகாக் வழிபாட்டு தளம் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் அவரை கூப்பிட்டு, நீங்கள் எங்களுடைய பள்ளிவாசல்லையே தொழலாமே அப்படின்னு என்னை அனுமதிப்பாங்களா? அனுமதிப்பார்கள். எங்கேயும் நான் ஜெபம் பண்ணலாமா? எந்த பகுதியிலே நீங்கள் தொழுகை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதா ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதே போல ஒரு சூழ்நிலையிலே, ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு இஸ்லாமியன் பிற சமயங்களை சார்ந்த வழிபாட்டு தளங்களிலே தொழுகை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்தவனாக இருக்கின்றானா? இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்டர் ரிலிஜியஸ் இதுல, அதாவது ஒரு இஸ்லாமிய ஆணோ பெண்ணோ பிற சமயத்தை சார்ந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ மணந்து கொள்ளும் பொழுது அந்த மாற்று சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆணுக்கோ பெண்ணிற்கோ அந்த தம்பதியினருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ மற்ற முஸ்லிம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், வரவேற்பு, ஆக்செப்டன்ஸ் இஸ்லாமியத்தில் கிடைக்கின்றதா அப்படின்னு. இதுதான் என்னுடைய கேள்விகள். சகோதரர் சொன்ன ஒரே ஒரு போராட்டங்கள் குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய ஆதங்கத்தை இந்த அவையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய ஆதங்கமே என்னவென்றால், இஸ்லாமியர்கள் பொதுமக்கள் பொதுவான பிரச்சனைகளிலே இறங்கி வரவில்லை, மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். தங்களை தாங்களே இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் சிறுபான்மையினர் அந்நியப்படுத்திக் கொண்டு ஒதுங்கிக் கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பவர்களாக, தீர்வு காண நினைப்பவர்களாக பார்க்கின்றேன். அவர்கள் பொது பிரச்சனைகளுக்கு மெயின் ஸ்ட்ரீமில் கலந்தால்தான் இந்திய குடிமக்கள் என்ற பூரண உரிமை நமக்கு கிடைக்கும் என்பதை நான் அந்த அவர்களிடம் தெரிவிக்கின்றேன். அதாவது மதத்தை விட மனித நேயம் அது முக்கியமானது என்பதை இஸ்லாம் ஒப்புக்கொள்கிறதா அப்படிங்கிறது அவங்களுடைய முதலாவது ஒரே கேள்விதான். தொகுத்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு கேள்வியுடைய ஒரு பாயிண்ட் அது. அதாவது பொதுவாக மதங்களை மனிதர்கள் நிறைய பேர் வெறுக்கிறாங்க. மேலை நாடுகள்ல பகுத்தறிவாளர்கள்லாம் மதங்களை வெறுக்கிறதுக்கு சொல்ற காரணமே அது மனித நலனுக்கு எதிராக இருக்குங்கிறது தான். மதங்களை மேலை நாடுகள் எல்லாம் வெறுத்தாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் சொன்ன காரணம் என்று கேட்டா அறிவியல் வளர்ச்சிக்கு தடையா இருக்குது, மனிதனுடைய நலனுக்கு எதிராக இருக்குது, அதனால இந்த மதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா ஒரு வாதமா வச்சாங்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனித நேயத்துக்கு, மனிதன் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்குன்னு கேட்டா அப்படியே நீங்க பிரமிச்சு போயிருவீங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளை விட மனிதனுடைய உரிமைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இஸ்லாத்துல. கடவுள் இருக்க, கடவுளை தான் நாங்க வழிபடுறோம், வேற யாரும் வழிபடக்கூடாது. ஆனா உரிமைகளை பேணுவதில் கடவுளுக்கு மனிதன் செய்ய வேண்டிய உரிமைகள் சில இருக்குது. தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜெபம் பண்ணுவது இருக்கிறது. இதெல்லாம் கடவுளுக்காக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமைகள். அதே நேரத்தில் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அண்டை வீட்டுக்காரனுக்கு கடமை, ஊருக்கு செய்யற கடமை, தெருவில் உள்ளவனுக்கு செய்யற கடமை, ஒரு தலைவன் தொண்டர்களுக்கு செய்யற கடமை, தொண்டர்கள் தலைவனுக்கு செய்யற கடமை, குடும்ப தலைவன் குடும்பத்துக்கு செய்யற கடமை, தகப்பன் மகனுக்கு செய்யறது, மகன் தகப்பனுக்கு செய்யறது, கணவன் மனைவிக்கு செய்யறது, மனைவி கணவனுக்கு செய்யறது, சகோதரன் சகோதரிக்கு செய்யறதுன்னு மனித தரப்புல உள்ள எத்தனையோ விதமான கடமைகள் உரிமைகள்லாம் இருக்குது. பொதுவா சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்யற கடமை. இந்த கடமைகள்ல எல்லாம் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். இப்ப நான் ஒரு வருஷம் தொழவே இல்லை, பள்ளிவாசலுக்கு போவே இல்லை, தொழுகவே இல்லை வச்சுக்கிறோமே, குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவார். திருந்தி நான் தப்பு செஞ்சுட்டேன் அதை மன்னிச்சிருன்னு சொன்னா கடவுள் மன்னிச்சிருவார், பாவங்களை மன்னிப்பார். இந்த பாவ மன்னிப்பு என்பதை நீங்கள் எந்த பாவத்தை மன்னிப்பார்னு புரிஞ்சுக்க கூடாது. எந்த பாவத்தை கடவுள் மன்னிப்பார்னு கேட்டா, கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட பாவம் இருக்குது அதைத்தான் மன்னிப்பார். நான் ஒரு ஆளுக்கு திருடி விட்டேன், கடவுள் மன்னிக்க மாட்டாராம். ஒரு ஆளுடைய ஒரு ஜான் சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன், கடவுள் மன்னிக்க மாட்டாராம். ஒரு ஆளுக்கு நான் கலப்படம் பண்ணி அவர்கிட்ட பொருளை வித்துப்பிட்டேன், கடவுள் மன்னிக்க மாட்டாராம். வாங்கின கடனை கொடுக்காம ஏமாத்திவிட்டேன், கடவுள் மன்னிக்க மாட்டாராம். அளவு நிர்வாகிகள் மோசடி பண்ணிவிட்டேன், கடவுள் மன்னிக்க மாட்டாராம். அதெல்லாம் யாரு மன்னிக்கணும்?
யாருக்கு நான் மோசடி செய்தேனோ அவன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்க மாட்டான். இந்த பாவ மன்னிப்பு என்பது நீ பாவத்துக்கு வழங்குற லைசன்ஸ் நினைச்சுக்கிறாத. நீ பாட்டுக்கு அதாவது திருடி புட்டு கோயில்ல உண்டியல்ல காசு போட்டு போயிருவான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா மன்னிச்சு அதுக்கு இது சரியா போச்சு நினைக்கிறான். நம்ம திருடின பாவத்துக்கு உண்டியல்ல காணிக்க போட்டது ஒரு பங்கு கொடுத்தா சரியா போச்சு. அப்படிதான் மனிதனுடைய மனநிலை புறாம இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போப்பா. கடவுள் விஷயத்துல கடவுள் மன்னிச்சுக்கிடுவாரு. மனிதன் விஷயத்தில் எதையாவது நீ செய்தால் அதை மன்னிக்க மாட்டார். கடனை கூட மன்னிக்க மாட்டாராம். கடன்கிறது ஒரு துரோகமா? கடன்கிறது நம்ம ஒருத்தன் விரும்பி தான் வாங்கிட்டு வர்றோம். ஏமாத்தி வந்து தூக்கிட்டு வரல. 1000 ரூபாய் தாங்க, அடுத்த மாசம் தரேன் வாங்குறேன், வாங்கி 3 மாசம் இழுத்தடிக்கிறேன். நான் மோசடி செய்யல, ஏமாத்திரல. இதை கொடுக்காமல் நான் இறந்து விட்டால் இது ஒரு பாவமாக கடவுள் எடுத்துக்கொள்றாரு. கடனை கூட கடவுள் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்ப இந்த இஸ்லாம் என்ற ஒரு நம்பிக்கை ஒருத்தனுடைய உள்ளத்துல வரும் பொழுது மற்றவர்கள் மனிதருக்கு செய்யறதை விட இவன் கூடுதலா மனுஷனுக்கு உதவி செய்வான். மற்றவர்கள் அவன் என்ன ஒருத்தன் கேட்கிற ஒருத்தனுக்கான்ல, என்னை கேட்க ஒருத்தன் இருக்காங்க போது கலப்படம் பண்ண நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஏமாத்திர முடியும்னா கலப்படம் பண்ணி விடுறேன். நான் கலப்படம் பண்ண அவன் காப்பானே, அவன் கேட்பானே, இதுக்கு அவன் மன்னிக்க மாட்டானே. இந்த கலப்பட பொருளை வாங்கிட்டு போய் எவனுக்காவது நோய் வந்துச்சுன்னா அந்த நோய்க்கு நான் தானே பொறுப்பாளி ஆகணும். செத்து போயிட்டான்னு சொன்னா அந்த கொலை செஞ்ச குற்றம் என்னையில சேரும் அப்படின்னு நான் நினைச்சேன்னு சொன்னா நான் மனிதர்களுக்கு எவ்வளவு கரெக்டா நடக்குவேன். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, கடன்களை கூட கடவுள் மன்னிக்க மாட்டார். மனித உரிமைகள்ல அவ்வளவு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனா மறுமை நாள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுமை நாள் ஒரு விசாரணை மன்றம் இருக்குது. எல்லா மனிதர்களும் எழுப்பப்பட்டு அவர்கள் நன்மை தீர்மைக்கு ஏற்கவாறு சொர்க்கமோ நரகமோ கொடுக்கப்படும். அந்த நாள்ல நிறுத்தின உடனே ஒரு மனிதனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, ஒரே தொழுகை, நோன்பு, தவம், இப்படி கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருப்பாரு. எப்ப பார்த்தாலும் ஜெபமாலையும் கையுமா இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நிற்பாரு. இந்த உணவு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, இவர் நல்ல மனுஷன், உலகத்துல எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல் உட்கார்ந்து இருந்தாரு, எப்ப பார்த்தாலும் தொழுகிட்டு இருந்தாரு, எப்ப பார்த்தாலும் நோம்பு வச்சுக்கிட்டு இருந்தாரு, எல்லா வழிபாடும் ஒழுங்கா பண்ணாரு, வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜுக்கு போவாரு, இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் நல்லவர், நிறைய நன்மைகள் வச்சிருப்பாரு. அப்ப ஒருத்தர் எந்திரிப்பாரு அங்க இருந்து, கடவுளே இவன் எனக்கு 1000 ரூபாய் ஏமாத்தி விட்டான், இவன் நல்லவன் தான், தொழுதா எல்லாம் செஞ்சா, எனக்கு 1000 ரூபாய் ஏமாத்தி விட்டான்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா. உடனே கடவுள் என்ன பண்ணுவாரா, அப்படியா இவங்கிட்ட இருந்து இந்த 1 மாசம் நோன்பு வச்சாங்க நன்மை அதை எடுத்து அவன்கிட்ட கொடுங்க. அங்கதான் காசு பணம் இல்லையே. இன்னொருத்தர் எந்திரிப்பாரு, கடவுளே இவன் 1 கிலோன்னு சொல்லி 900 கிராம் தான் தந்தான், என்னை ஏமாத்தி விட்டான், உள்படி போட்டு நிறுத்தாம ஒருத்தன், அப்படி அவனை ஏமாத்தினானா அவனுக்கு ஒரு 2 வருஷத்து தொழுகையை தூக்கி கொடு, தொழுகை நன்மையை பிடிச்சி அவன்கிட்ட கொடு. இப்படியே ஒவ்வொருத்தனா பாதிக்கப்பட்டவங்களும் எந்திரிப்பானா. எந்திரிச்சா இவன் என்னென்ன நல்ல காரியம் செஞ்சானோ எல்லாத்துக்கும் போட்ட அந்த நன்மைகள் எல்லாம் அவனுக்கு போயிடும். தூரம் ஆளா நிற்பான். ஒரு நன்மை இப்ப கையில இருக்காது. நன்மை இருந்ததுல சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்புறம் 4 பேர் எந்திரிப்பான், கடவுளே எனக்கு கூட சொல்லலையே, எனக்கு 10,000 வரணுமே அப்படிமா. ஏதாவது நன்மை இருக்குதா? ஒரு நன்மையும் இல்ல. அப்ப இவன் செஞ்சிருக்கான ஒரு தீமை, நீ திருநெல்வேலி கூட அங்க விடுறான், இந்த தீமை அவன் தீமை அப்படின்னு சொல்லி இவன் செய்யாத தீமை இவன் சுமக்க வேண்டி வருது. இப்படி சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை ஒருத்தனுக்கு வறுமையானால் உலகத்தில் இந்த மதத்தை பின்பற்றாத மனுஷனுக்கு கேடா. இப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த மார்க்கத்தை பின்பற்றினா அதை நம்ம பெரியார் கூட சொன்னாரு, கடவுளை மற மனிதனை நினைன்னு சொன்னாரு. கடவுளை நினைத்துக் கொண்டே மனுஷன் நினைக்க முடியும். கடவுளை என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுளை அப்படி சொல்லல, மனுஷனுக்கு கடவுளை எதிரியாக தேவையில்லை. கடவுள் மனுஷனை படைச்சிருக்காருங்கும் போது அந்த மனிதனுக்கு உரிய நல்ல வாழ்க்கை சட்டங்களை தந்திருக்கிறாரு. அப்ப கடவுளை நீ எப்ப அதிகமா நினைக்கிறியோ அப்ப மனுஷனே நினைக்கிற. ஏன்னா கடவுள் தனக்குரிய பாவத்தை கூட மன்னிக்க தயாரா இருக்காரு, மனுஷனுக்கு செய்யற பாவத்தை மன்னிக்க தயாரா இல்ல. அந்த அளவுக்கு மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். இதுல ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எந்த மதத்துக்காரனுக்கு நீ அநீதி இழைத்தாலும் சரி, மனுஷங்கிற முறையில அவனுக்கும் கடவுள் நீதி வழங்குவார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு அருமையான அற்புதமான ஒரு சமுதாயம் உருவாகும். அதை இஸ்லாம் ஒத்துக்கிறது.